ஸோ இந்த கூட்டங்கள் குறிப்பாக ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவர் சொன்னது ஏறக்குறைய 2023 ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லி நாங்கள் இந்த 2 ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாவட்டமாய் போய் குறிப்பாக ஊழியர் கூட்டங்களிலே இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து அதைத்தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். பெரிய டீப்பான தாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது தேவைப்படாது. ஸோ நான் சொல்ல வந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த வசனத்தில் தான் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், உம்முடைய துதிகளிலும் ஆராதனைகளிலும் நீர் மகிமைப்பட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சுகந்த வாசனையை நுகர்ந்தபடினாலும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நோவாவின் பலியிலே சுகந்த வாசனையை நுகர்ந்த ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினீர் என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இப்பொழுதும் உடைய ஊழியக்காரர்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இடைபடுவீராக, பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, தெரியப்படுத்த வேண்டுமோ அதை தெரியப்படுத்துவீராக. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். திருப்பி ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த வசனம் மட்டும், ஒரு வசனம் மட்டும் அந்த 3 அதிகாரத்தில் ஏறக்குறைய 9 தடவைக்கு மேலே வரும். அந்த 3 அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் மட்டுமே ஏறக்குறைய 9 தடவை ஆண்டவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 7-8 தடவைக்கு மேலே சொல்கிறாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனம் பார்க்கறதற்கு ரொம்ப சாதாரணமாக நமக்கு படுகிறது, அல்லது நம்ம சர்வசாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். நான் இங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லோரிடத்திலும் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டு தொடர்ந்து போக விரும்புகிறேன். எத்தனை பேர் முழு நிச்சயமாய் சொல்ல முடியும், நான் செய்த இந்த ஊழியத்தில், நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தில், உங்கள் சபைகளில் 100% ஆவியானவர் தான் என் சபையில் பேசியிருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனைகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் சபையில் ஆவியானவர் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு, வேறு யாருமே பேசினல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சரி, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஸ்தோத்திரம். 10 பேர் கை தூக்காததுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரு சிலர் ஒத்துக்கொண்டீங்களோ என்னமோ இல்லைன்னு, இவர் என்ன சொல்ல வரானே புரியலையே அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் கை தூக்காமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். சபையில் ஆவியானவர் தான் பேசுகிறாரா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அதுதான் கேள்வி. ஒவ்வொரு சபையிலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு ஆராதனையோ, 2 ஆராதனையோ, 3 ஆராதனையோ, அல்லது 7 ஆராதனையோ, 9 ஆராதனையோ. இப்போ அதெல்லாம் ஃபேஷன் இல்லையா? எத்தனை ஆராதனைங்கிறது தான் இப்போ அந்த சபையோடைய பெருசு அப்படிங்கிறதோடைய அளவே. நாங்கள் 4 ஆராதனை வச்சுருக்கிறோன்னா அது பெரிய சர்ச்சு, ஒரே ஆராதனைனா சின்ன சர்ச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஆராதனையுடைய எண்ணிக்கை தான் சபையோடையதான அளவை குறிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஆராதனைகளிலும், அல்லது ஒரு ஆராதனையோ, எல்லாவற்றிலும் ஆவியானவர் தான் பேசுகிறாரா என்கிறதான நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசனம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கக்கூடியதான வசனம், அது ஏதோ ஒரு வாரத்தில் ஜனங்களை கடமைக்காக அந்த 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 1.5 மணி நேரமோ செய்தியை கொடுத்து அனுப்புகிறது அல்ல. அது ஒரு செய்தி பகுதி அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே எல்லாம் பெரியவங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் தெரியும் உங்களுக்கு, அந்த செய்தி தான் கடந்த வாரம் முழுவதும் உலகத்துக்குள்ளிருந்து வந்தவனும் அடுத்த வாரம் உலகத்துக்குள்ளே போகிறவனுக்கு அந்த 14 நாளைக்கு தேவையான ஆகாரம் அந்த ஒரு நாளில் தான் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கறது தான். ஏற்கனவே அவன் 6 நாள் இருந்து வந்ததை அவனை யோசுவாவின் வஸ்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புது வஸ்திரமாக போட சொல்கிறார். அழுக்காக இருக்குது. அந்த மாதிரி 6 நாள் விசுவாசி உலகத்துலேருந்து வருது. வந்த விசுவாசியை அதை ரெடி பண்ணி அந்த வஸ்திரத்தை துவைச்சி புதிதாக்கி திருப்பி நம்ம உலகத்துக்குள்ளே அனுப்புகிறோம்.
அப்படி அனுப்பும் பொழுது அந்த விசுவாசி வந்த விசுவாசி சுத்திகரிக்கப்பட்டு புது மனுஷனாக அல்லது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக வெளியே போகணுன்னா அந்த ஒரு செய்தி தான் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 3/4 மணி நேரம் தான் இருக்குது, 1 மணி நேரம் தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் வந்து உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கணக்கு இருக்கிறது. குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு, சபை மேய்ப்பர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை திருப்பி ஒன்று குறையாமல் பத்திரமாய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஆண்டவர் கேட்க போகிற ஒரே கேள்வி அதான், நான் உங்கள்கிட்ட 5 கொடுத்தனே எங்கே, நான் உங்கள்கிட்ட 10 கொடுத்தனே எங்கே, அதை மட்டும் ஆண்டவர் கேட்பார். இந்தியா ஏன் ரட்சிக்கப்படலன்னு உங்களை கேட்க போகிறதில்ல, கொரியாவுக்கு ஏன் நீ போகலன்னு கேட்க போகிறதில்ல, மலேசியாவுக்கு நீ போயிட்டு வந்தியான்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் உன் கையில் கொடுத்த ஆத்மாவை திருப்பி பத்திரமாக கொடுத்தீங்களா அங்கிறதான் கேள்வி. உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, எங்கிட்ட இருக்கிற சபை 100% இயேசு வரும்போது பரலோகத்துக்கு போகும் அப்படின்னு எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? என் சர்ச் 100% ஒன்று கூட மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? 4 பேருக்கு இருக்கிறது. இந்த 4 பேர்கிட்டையுமே நான் கேட்குறேன், உங்கள் சபையில் 50 பேரோ இருப்பாங்க, 100 பேரோ இருப்பாங்க. இந்த 100 பேருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரை பற்றி தனிப்பட்ட முறையில் என் சர்ச்சில் இருக்கிற இந்த பிலீவருடையதான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமா? தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட அந்த கிளாஸில் இல்லை 50 பசங்களையோ 60 பசங்களையோ அந்த பசங்களுடைய அகாடமிக் சைடில் இருக்கக்கூடியதான அவங்களுடைய படிப்பு அறிவை குறித்ததான அவங்களுடைய ஸ்டாண்டர்டை கேட்டிங்கன்னா 60 பேரை பற்றியும் கரெக்டாக சொல்லுவாங்க, 50 பேரை பற்றியும் கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த பிள்ளை ஆவரேஜாக இருக்குது, இது ஃபஸ்ட் மார்க் எடுக்குது, இது ஃபெயில் ஆகிடும், இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்படியாக நம்ம என்ன செய்யலாம், அந்த இருக்கிற 50-60 பிள்ளைகளுடையதான அகாடமிக் சைடு அவங்களுக்கு தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு வார்டுக்கு போங்க, அந்த நர்ஸை கேளுங்க, இங்கே இருக்கிற எத்தனை பேஷண்ட் பிழைக்கும், எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆவாங்க, எத்தனை பேர் சீரியஸாக இருக்காங்க, யாருக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், எத்தனை மணிக்கு கொடுக்கணும், அங்கே இருக்க நர்ஸுக்கு தெரியும். அவங்களுடைய கண்ட்ரோலில் கொடுக்கப்பட்டதான அந்த வார்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்றுமில்லை, ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க, எல்லாமே ஒட்டஞ்ச வண்டியாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வண்டியை பற்றினதான ரிப்போர்ட்டும் அந்த மெக்கானிக்கு தெரியும், அதில் என்ன ரிப்பேர்னு. உங்களுக்கு உங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தெரியுமா? இந்த விசுவாசி இந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறது, இது கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடும், இது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு தெரியுமா? உங்கள் சபையில் எத்தனை வகையான விசுவாசி இருக்குது தெரியுமா? நான் ஏதோ உங்களை கொஸ்டின் பண்ணும்போது உங்களை கார்னர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னது தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சில காரியங்களை சபையை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு சபை. இப்போ அடுத்த சில காலங்கள் தான், ரொம்ப காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும்பொழுது நீங்கள் வராது, நாள் செல்லுன்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம். பைபிள் வந்து அந்த நாளையும் தெரியாதுன்னு இருக்குது. அதனால் இப்போ நடக்கிற சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் வருகை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட சபை 100% பரலோகத்துக்கு போகுமா? முதல்ல அதுக்கு உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசியோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியுமா? விசுவாசியில் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா? சபையில் உள்ள விசுவாசிகளில் எத்தனை வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 34ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 3-4 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 34:3-4. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எதை சேர்த்து படிக்கணும், எதை விட்டு படிக்கணும்னு தெரியணும். திருப்பி வாசி. ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ நான் சொல்லலை, எசேக்கியேலை வைத்து கர்த்தர் மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். ஃபஸ்ட்டு பலவீனமானதை பலப்படுத்தாமல். உங்கள் விசுவாசிகளில் பலவீனமான விசுவாசி இருக்கும், பியூர்லி ஸ்பிரிச்சுவலி பலவீனமான விசுவாசி இருக்கும். அதுக்கு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உள்ளுக்குள்ள வெரி வீக்காக இருக்கும். 2வது நோய் கொண்டது இருக்கும். உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11 படிக்கிறீங்க நீங்கள். உங்களில் சிலர் வியாதியஸ்தராக இருக்கிறார்கள், நோய் கொண்டது இருக்கும், ஸ்பிரிச்சுவல் நோய். அப்புறம்
தட்டாமலும். அடுத்து உடைக்கப்பட்டது, எலும்பு முறிக்கப்பட்டது. அது எதனால் முறிக்கப்பட்டது? ஏன் முறிஞ்ச நிலைமையில் இருக்குது? அப்படி ஒரு விசுவாசி இருக்கும். வாசிங்க. துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும். துரத்துண்டதுன்னா ஓடி போச்சு, சிதறி போச்சு, சபையிலிருந்து சிறை போச்சு. ஏன் போச்சுன்னு சொல்லி திருப்பி கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வராமல், இது 4வது. அடுத்து காணாமல் போனவைகளை தேடாமலும் போய். இது காணாமலே போயிடுச்சு மொத்தமாக. மொத்தம் 5 வகையான விசுவாசி இருக்குது. ஒன்று வீக்கர், இன்னொன்று வந்து டிசீஸ், 3வது வந்து புரோக்கன், 4வது வந்து லாஸ்ட், 5வது வந்து யூ வாண்ட் டு பி சர்ச். 5 வகையான ஆடு இருக்குது. இந்த 5 இருக்குன்னாவது தெரியுமா? முதல்ல ஒவ்வொரு சபையிலும் இப்படி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 5 இல்லாத சபை இருக்கவே இருக்காது. அப்போது நம்ம விசுவாசியில் அந்த 5 வகையில் எத்தனை வகையான விசுவாசி உடஞ்சது இருக்குது? எத்தனை? இப்போ பாருங்கள், ஏலி இருக்கிறார். ஏலி வந்து ஆசாரிப்பு கூடத்தில் பிரதான ஆசாரியர், அவர் உட்காந்துருக்கிறார். அன்னாள் வந்து அழுகுறாங்க. ஆனால் ஏலி என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்னாலை பார்த்து, பேலியாளின் மகளே, எது வரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய். குடிச்சிட்டு வந்து வெறி கொண்டு அந்த அம்மா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டார் அவர். ஆனால் உட்காந்துருக்கிறது எதுக்கு அழுதுகிட்டு இருக்குது? பிள்ளை இல்லாமல் அழுதுகிட்டு இருக்குது உட்காந்து. உடைக்கப்பட்ட ஆத்மாவை அவர் வெறி கொண்ட ஆத்மா நினச்சிக்கிட்டாரு. இதுதான் இன்னைக்கு ஊழியக்காரனுடைய நிலைமை. சபையில் இருக்கிற விசுவாசி என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பெரும்பான்மையான ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. எல்லாரையும் சொல்லலை, 5% காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், 95% ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. சபையில் என்ன வகையான விசுவாசி இருக்குது? அது உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா, இல்லை காணாமல் போன நிலைமையில் இருக்குதா, எதுன்னே தெரியாது. ஆனால் சபை முழுக்க அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தியை கொடுத்து முடிச்சிடுறோம். யோசித்து பாருங்கள், உங்கள் பையன் 1 வருஷம் பாஸ் பண்ணணுன்னா, ஒரே ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்குது ஸ்கூலில். 10ஆவதுக்கு டியூஷன் வைக்கிறீங்க. இது 10ஆவதுக்கு அவனை எந்திரிச்சு காலையில் படிக்க சொல்கிறீங்க, சாயங்காலம் படிக்க சொல்கிறீங்க. இவ்வளவும் பண்ணாதான் ஒரே 1 வருஷம் பாஸ் பண்ண முடியும். ஆனால் உங்கள் விசுவாசி பூமியை கிராஸ் பண்ணி நித்தியத்துக்கு போகிறதுக்கு வாரத்துக்கு 1 நாள் 3/4 மணி நேரம் படித்தா போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது என்ன பேசிஸ்? எப்படி போக முடியும்? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சபை கண்டிப்பாக பரலோகத்தில் போயிடும்னு. இருக்கிறதுலே ஏமாற போகிறவங்க வெளியே இருக்கிறவங்க ஊழியக்காரன் தான் ஏமாற போகிறாங்க. ஊழியக்காரர்கள் இன்றைக்கி சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வகையான பையன் இருப்பான், அவங்களுக்கு தெரியும். ஒரு வகையான பையன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிச்சிருப்பான், அவனுக்கு கன்ஃபார்மாக பாஸ் ஆயிடுவோன்னு தெரியும். எலியா மாதிரி, இன்று நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், கண்டிப்பாக அவனுக்கு தெரியும் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஃபெயில் ஆகிடுவேன்னு அவனுக்கு தெரியும். அவனை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு தெரியும் கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவோன்னு. அவன் வந்து பாக்காளுக்கு முன்பாக போய் உட்காந்து சாப்பிட்ற தோப்பு விற்கிற தீர்க்கதரிசி மாதிரி அவன் போயிட்டான் மொத்தமாக. ஆனால் பாவப்பட்ட ஒருத்தன் இருக்கான், அவன் யார் தெரியுமா? பாஸ் ஆவோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான், ஃபெயில் ஆகிடுவான். அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் பாஸ் ஆகிடுவோன்னு. ஓகே நல்லா படிச்சிருக்கிறோம், எக்ஸாம் கூட எழுதியிருப்பான், எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைப்பான். நிறைய நேரத்தில் உங்களுக்கு தெரியும், வெளியே வந்து கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்தா எல்லா ஆன்சரும் தப்பாக இருக்கும், எழுதும் போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பெரும்பான்மையான ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஊழியம் நினச்சிக்கிட்டு இருக்குது, நான் போயிடுவேன் பரலோகத்துக்கு, கன்ஃபார்மாக போயிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன், நிச்சயமாக போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. அப்படி போக முடியாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். சுய பரிசோதனை பண்ணாமல் ஒரு ஊழியக்காரனும் ஒரு சபையும் பரலோகத்திற்கு போகாது. அப்படியானால் நாம் பரலோகத்துக்கு போகுங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட இருக்குதான மிகப்பெரியதான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும். யார் போக மாட்டா? பக்கத்து சர்ச்சுக்காரன் போக மாட்டான், கன்ஃபார்மாக போக மாட்டான். கேட்டு பாருங்கள், ஆர்சிக்காரங்களை கேட்டு பாருங்கள், சிஎஸ்ஐக்காரன் போக மாட்டான். சிஎஸ்ஐக்காரங்களை கேளுங்க, பெந்தகோஸ்தேக்காரங்க போக மாட்டாங்க. பெந்தகோஸ்தேக்காரங்களை கேட்பாங்க, சிஎஸ்ஐ ஆர்சி எவனுமே போக மாட்டான். சிபிஎம் காரனை கேட்டு பாருங்கள், பெந்தகோஸ்தே கூட போகாது, அவங்க மட்டும்தான் போவாங்க. எல்லாருக்குமே இப்போ யார் போக மாட்டாங்கன்னு தெரியுது. சரி, இப்படி கேளுங்க, நீங்கள் போவீங்களா? கர்த்தரே அறிவார். காலத்துக்கு முன்பதாக நியாயத்தீர்க்காது இருப்பார்களாக. ஆண்டவருக்கு தாங்க தெரியும் யார் போவான்னு. அப்போ அவன் போக மாட்டான்னு மட்டும் தெரியுது, நீங்கள் போவீங்கன்னு தெரியல. ஆனால் எலியாவை பொறுத்த வரைக்கும் அவன் போவான்னு தெரியும், மற்றவங்க போவாங்களா போக மாட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அவன் போவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நீங்கள் பரலோகத்திற்கு போவோம், என் சபை போகும், 100% போகும் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கணுமே. என் சபை பாருங்கள், டிஇஓ வருவார், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் வருவார்,
வரும்பொழுது அவர் நேராக போய் ஃபஸ்ட்டு யாரை கேட்பாரு? அந்த கிளாஸ் டீச்சரை தான் கேட்பார். உங்கள் கிளாஸோடையதான எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்பார். அப்போ அவங்க எல்லா ரிப்போர்ட் எடுத்து கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இவங்களை நான் கொஸ்டின் பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். பண்ணுங்கன்னு தைரியமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் வரும்போது முதலாவது அவர் எந்த உக்கிரக்காரங்கிட்ட கொடுத்துக்கிட்டு போகிறதோ அந்த உக்கிரக்காரன்கிட்ட கேட்பார், நான் இவ்வளோ கொடுத்துருக்கிறேனே, நீ என்ன பண்ண? அப்போ உங்களுக்கு அந்த நிச்சயத்தை ஒப்படைக்கிற ரிப்போர்ட், நான் கன்ஃபார்மாக போவோம் ஆண்டவரே, என் சபை நிச்சயமாக போயிடும் அப்படிங்கிறதான நிச்சயம் இருக்கா? துரதிர்ஷ்டவசமாக நிறைய ஊழியக்காரர்களுக்கு அவங்க குடும்பம் போகுமானே தெரியாது. இப்போ ஐ எம் சாரி டு சே, அந்த குடும்பம் போகுமானே அவங்களுக்கு தெரியாது. நிறைய ஊழியக்காரன் பிள்ளைகளை பற்றியே வருத்தத்தோடு உட்காந்துருக்கிறான். அவன் பிள்ளை போகுமா போகாதாங்கன்னு அவனுக்கே வருத்தத்தில் உட்காந்துருக்கான். எத்தனையோ ஊழியக்காரன் நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். எவன் வரான்னு நோவாவுக்கு தெரியாது, ஆனால் அவன் குடும்பம் வரும்னு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு தெரியுமா கன்ஃபார்மாக குடும்பம் வரும் என்று சொல்லி கொண்டு, அதாவது வருமா வராதங்க. ரெண்டாவது, குடும்பத்துடைய ஸ்டாண்டர்ட் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் தெரியுமா? அதான் இன்னைக்கு பிரச்சனை. ஊழியக்காரனுக்கு அவன் போவானான்னு தெரியாது, குடும்பம் போகுமான்னு தெரியாது, சபையில் இருக்கிற 100% போகுமான்னு தெரியாது. ஆனால் எப்படி கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும்? என்ன பேசிஸில் கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க? நம்முடைய அடையாளம் என்ன? நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணுறோன்றதுக்கு அடையாளம் என்ன? என் சர்ச்சில் கூட்டம் வருது, என் சர்ச்சில் 500 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்க, 3000 பேர் இருக்காங்க. கூட்டம் குவாலிட்டின்னு யார் சொன்னது? குவான்டிட்டி நேவர் பிகம்ஸ் அ குவாலிட்டி. குவாலிட்டி வேறு, குவான்டிட்டி வேறு. கூட்டம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் முக ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் தான் ஃபஸ்ட்டு. அங்கே தானே கூட்டம் நிறையா வருது. 2000 பேர் வர சர்ச்சில் எத்தனை பேர் போவீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லை, எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஆசை இருக்குது, என் சர்ச்சில் 10,000 பேர், திருச்சிலே என் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 10,000 பேரையும் உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் சர்ச்சில் இருக்கிற விசுவாசியோடைய 10,000 பேரை உங்களால் சொல்ல முடியுமா? நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். உங்களால் உங்கள் சர்ச்சில் இருக்கிற விசுவாசி ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டி? இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு டீச்சரால் 50 பேர் தான் நடத்த முடியும்னு பார்க்குறான். உடனே செக்ஷன் பிரிக்கிறான், ABCDன்னு பிரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுடுறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்டே பிரிக்காமல் எல்லாத்தையும் கொடவுனில் இருக்கிற மூட்டை மாதிரி மொத்தமாக போடுற ஒரே இடம் எங்கே இருக்குன்னா சர்ச்சு தான். எவ்வளோ வந்தாலும் உள்ளே போட்டுக்கணும், எவ்வளோ வந்தாலும் உள்ளே போட்டுக்கணும். அதில் ஒரு பெருமை வேறு இருக்குது. என் சர்ச்சு இருக்கிறதுலையே பெரிய சர்ச்சு, 10,000 பேர் உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் 10,000 பேருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை கணக்கு கொடுக்க வேண்டியது தலைமை போதகர் பொறுப்பு. இப்போ இவரை கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட் அசோசியேட் பாஸ்டர்ஸை வச்சுருக்கிறோம். அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள பார்த்துப்பாங்க. உங்கள் ஆவி முதல்ல உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இருக்கா? உங்களுடைய ஆவி உங்கள் அசிஸ்டண்ட் இருக்கா? சாமுவேலின் ஆவி அவன் பையன்கிட்டே இல்லையே, தாவீதின் ஆவி அவன் பையன் சாலமோன்ட்டே இல்லையே, இயேசு கிறிஸ்துவின் ஆவி சீஷர்கள்ட்ட இல்லையே. அது எப்படி உங்கள் ஆவி உங்கள் அசோசியேட்டுக்கிட்ட இருக்கும்? உங்கள் அசோசியேட் நானும் நம்பி விட்டுருக்கேன், எல்லாரும் ஒரே ஆவி தான் உடையவங்க, விட்டுட்டு 3 மாதம் போய் பாருங்கள், தெரியும் உங்கள் அசோசியேட் யாருன்னு உங்களுக்குன்னு. உங்கள் அசோசியேட்டை திட்டி பாருங்கள். முந்தையெல்லாம் ஒரு அசிஸ்டண்ட் உருவாகணும், ஒரு அசோசியேட் உருவாகணும், அவன் பாஸ்டர் ஆகணும்னா ஒரு சர்ச்சில் முதல்ல ஒரு 10 வருஷம் விசுவாசியாக இருப்பார். அப்புறமா ஒரு பாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருப்பார் 5 வருஷம் 10 வருஷம். அவர் ஆர்டன் பண்ணி அனுப்புவார். நடுவில் பைபிள் காலேஜெலாம் முடிப்பாங்க, ஆர்டன் பண்ணி அனுப்புவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அசிஸ்டண்ட்டை திட்டி பாருங்கள், 3 நாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து சுவிட்ச் ஆன் ஆகும். எங்கே தம்பி போயிருந்தீங்க? ஜோம் பண்ண போயிருந்தேன். அப்படியா, என்ன ஆச்சு? கர்த்தர் பேசினார். அப்படியா, என்ன கர்த்தர் பேசினார்? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். ஓ பரவாயில்ல, பிரைஸ் லார்ட். எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? நம்ம சர்ச்சுக்கு ஏத்தாப்புல ஒரு மொட்டை மாடி காலியாக இருக்குல்ல, அங்கே தான். இங்கேயே வாப்பா. யார் வர்றது? நம்ம சர்ச்சிலேருந்து 10 பேர். எப்படிப்பா? உன்னை ஆண்டவர் சொன்னதாகவே இருக்கட்டும், சர்ச்சுக்கு ஏத்தாப்புலேயே ஆரம்பிக்க சொல்கிறாரு. அவர் வேறு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கூட சொல்கிறது இல்லையா? இல்லை கிராமத்தில் போய் இல்லையா? அங்கெல்லாம் இல்லை இப்போல்லாம். இவர் சர்ச்சு இங்கே இருக்குது. உங்கள் எங்கே ஆரம்பிச்சு சொன்னார்? பக்கத்து வீட்டில்.
இவர் ஸ்பீக்கரை இப்படி வச்சுக்கிறார், அவர் ஸ்பீக்கர் இப்படி வச்சுக்கிறார். 2 பேரும் சண்டை ஸ்பீக்கரில் போடுறாங்க. இன்னைக்கு இதுதான் ஊழியத்தினுடைய நிலைமை. இதுதான் ஊழியத்தின் நிலைமை. நீங்கள் திட்டினீங்கன்னா அவன் சர்ச்சை ஆரம்பிச்சிருவான், நீங்கள் திட்டினீங்கன்னா அவன் எவாஞ்சலிஸ்ட் ஆகிடுவான். அதான் இன்னைக்கு. அப்போ எப்படி சபை குவாலிட்டியாக இருக்கும்? அப்படி இருக்கும்பொழுது உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசியோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிறைய ஊழியக்காரங்கிட்ட இருக்க ட்ராபேக், நான் இவரை நம்பி விட்டேன், அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நீங்கள் ஏன் அவரை நம்புனீங்க? முதல்ல நீங்கள் ஏன் அவரை நம்புனீங்க? உங்களுக்கு தெரியணுமில்ல அவரை நம்பும் போது அவர் யாருன்னு. வந்து நிற்கும் போது தெரியணுமில்ல கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன்னு. வந்து நிற்கும் போது தெரியணும் இல்லை நீதிக்கு பகைஞன்னு. வந்து நிற்கும் போதே தெரியணும் இல்லை அவன் யாருன்னு சொல்லி. விரியன் பாம்பு குட்டியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டியா? வந்து நிற்கும் போதே சொல்லணும் தானே. அப்போ தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாருடைய தப்பு? 9 வரத்தில் நீங்கள் எல்லாம் விரும்புறது தீர்க்க தரிசன வரம் மட்டும். தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரம் மிஞ்சி போச்சுன்னா ஹீலிங், அதையும் மிஞ்சி போச்சுன்னா டெலிவரன்ஸ். இந்த வரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழியம் பண்ணுறது பரவாயில்ல. அதை விட மிக முக்கியமாக ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய வரம் ஆவிகளை பகுத்தறிதல். அதுதான் இருக்கிறதுலே பிரதானமாக ஒரு மெய்ப்பனுக்கு இருக்க வேண்டியது. உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது யாருன்னு ஆவியை பகுத்தறிகிற சுபாவம் வரணும். முதல்ல வந்து நிற்கும் போது ஆவியானவன் உணர்த்தணும். நீங்கள் எவன் கெட்டவனோ அவனை தான் நம்புறீங்க, எவன் நல்லவனோ அவனை தான் விரட்டுறீங்க. இன்னைக்கு சபை அப்படி தான் இருக்குது. பாஸ்டர் யாரை நம்புவார் பாருங்க? யாராவது ஒருத்தன் கூட இருந்து சொல்லிகிட்டே இருப்பான், உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் பாஸ்டர், நீங்கள் செத்தா நான் செத்துருவேன், நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன். பாஸ்டர் போய் பாஸ்டர் மாட்ட சொல்வார், கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான சகோதரனை கொடுத்துருக்கிறார். அவன் தான் முதல்ல முதுகில் குத்துறவனாக இருப்பான், அவன் தான் ஃபஸ்ட்டு குத்துவான். அப்புறமா சொல்வார், இந்த பிரதர் இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? எவன் காட்டி கொடுப்பான்னு இயேசுநாதருக்கு தெரியுதே. சொல்கிறார் தானே, பவுல் உற்று பார்த்து, பேர் தான் பரியேசு. பரியேசுனா இயேசுவின் மகன், பேர் இயேசுவின் மகன். ஆனால் அவனை பார்த்தவொடனே பவுல் சொல்கிறாரு, நீ நீதிக்கு பகைஞன், பிசாசின் மகன். தெளிவாக சொல்கிறாருல்ல, பேரை வச்சவர் ஏமாறல. இன்னைக்கு நம்ம சபை அந்த கண்டுபிடிக்கிற இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி உங்கள் கையில் கொடுத்த ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க? முதல்ல 100, 200, 500 சேர்க்கிற நிலைமையில் நம்ம இல்லை. 10,000, 20,000 கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சபையை ஒப்படைக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? அப்போ இந்த ஆவிகளை பகுத்தறிஞ்சு ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் போஷிக்க வேண்டி இருக்குது. எதுக்கு சாப்பாடு போடணும், எதுக்கு எப்படி நடத்தணும், கறவை மாட்டை எப்படி நடத்தணும், அப்புறம் நசல் கொண்டதை எப்படி நடத்தணும், காயம்பட்டதை எப்படி நடத்தணும், அத்தனையும் ஊழியக்காரன் செய்ய வேண்டி இருக்குது. இருக்கிறதுலையே ரொம்ப ஹார்டு, கஷ்டம், மேன்மையானது, ரொம்ப ஆபத்தான ஊழியம் எதுனா மெய்ப்பன் ஊழியம். ஏன்னா மிச்ச 4 ஊழியமும் இவன் தான் உருவாக்கணும். ஒரு மெய்ப்பண்டன் தான் எவாஞ்சலிஸ்ட் வருவார், ஒரு மெய்ப்பண்டன் தான் ப்ராஃபட் வருவார், ஒரு மெய்ப்பண்டன் தான் அப்போஸ்தலர் வருவார், ஒரு மெய்ப்பண்டன் தான் இன்னொரு மெய்ப்பன் வருவார். எல்லாரையும் உருவாக்குறது ஒரு மெய்ப்பன் கையில் இருக்குது. ஆனால் மெய்ப்பன் இன்னைக்கு ஆடுகளை பகுத்து அறிந்து போதித்து போஷித்து அதை உருவாக்குற இடத்துல நாம் இருக்கிறோமா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, சொந்த இடம் வாங்கிட்டோம், சர்ச் இருக்குது, நம்ம கிட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் வரும்போது சோத்திரம் 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 சோத்திரம்னு போயிடலான்னு. நோ சான்ஸ். ஒரு இடத்துல கூட பைபிள் அப்படி இல்லை. அவர் வரும்பொழுது கணக்கு கேட்பார்னு இருக்கு. கன்ஃபார்மாக கணக்கு கேட்பார். உங்ககிட்ட கொடுத்த ஆத்துமாக்களுடைய கணக்கு தான் கேட்க போகிறார். ஏன்னா உங்ககிட்ட கொடுத்த பண கணக்கை கவர்மெண்ட்டை கேட்டு வாங்கிட்டோம், அதெல்லாம் கேட்க மாட்டார், ஆத்மா கணக்கை கேட்பார். அப்போ அந்த ஆத்துமாக்களை தேவனிடத்தில் ஒப்படைக்கிற இடத்தில் சபை இருக்கிறதா? உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குதா? அப்போ இந்த ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துறது உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால், நீங்கள் பண்ணுற பிரசங்கம், வார்த்தையினால் மட்டும்தான் சர்ச்சு உருவாகும். நீங்கள் வேறு எதுனாலையும் உருவாக்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சில ஊழியக்காரங்க இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க விசுவாசியை பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க. ஊழியக்காரனுக்கு எதிராக பேசின கர்த்தர் நொறுக்குவார், கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் உன்னை முறிப்பார். என்ன அவர் அடியாளா? அவர் உங்களுக்கு அடியாளா? அவரை அடித்தவரே அவர் ஒன்றுமே பண்ணல, அவனையே மன்னிச்சுட்டு போயிட்டார். இப்போ பவுலை அடித்தவனை ஆண்டவர் நொறுக்குனாரா? இல்லைல்லானே. அப்போ நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி விசுவாசியை, அதுவும் சர்ச்சில் பயமுறுத்தியாக வச்சு, அதுக்கு 2 சாட்சி வர வச்சுருப்போம். ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினார், அவர் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான மரணம், அகால மரணம், பேசினதுனால கர்த்தர் அவனை நொறுக்கிட்டார்.
இப்போ நீங்கள் விசுவாசிக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, என்னை பற்றி நீ பேசின செத்தம் அவனே, ஆக்சுவலாக தான் சொல்ல வரீங்க இல்லையா? விசுவாசி உங்களை பார்த்து அப்படி பயப்படக்கூடாது. ஆகாப்பு எலியாவை பார்த்து பயந்திருந்தான். ஏன் பயந்தான்? ஆகாப் என்ன, எலியா என்ன ஆகாப்பை விட பெரிய சேனையை வச்சுருந்தானா? இல்லை எலியா கிட்ட பயங்கரமான பொலிட்டிக்கல் பவர் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. அந்த அபிஷேகம் அவனை பயமுறுத்திச்சு. ஆகாப்பை யோவான் ஸ்நானகன் மேல் இருந்த அபிஷேகம் ஏரோதை பயமுறுத்தியது. இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் பரிசேயரை பயமுறுத்தியது. அப்போஸ்தலன் மேல் இருந்த அபிஷேகம் ரோமர்களை, அந்த சபைகளை அந்த காலத்தில் ஜனங்கள் பயந்திருந்தாங்க 5ஆம் அதிகாரத்தில். இன்னைக்கு உங்க மேல இருக்கிற பயம், ஸ்பிரிச்சுவல் பயம் விசுவாசிக்கு இருக்கணும். இருக்கா? உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வருதா? எந்த பயம் வரணும்? ஊழியக்காரன் முன்னாடி நிற்கிறதுக்கு பயப்படணும், ஊழியக்காரங்கிட்ட பேசுறதுக்கு பயப்படணும். எதனால? அவன் மேல உள்ள அபிஷேகத்தினால. நமக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜி சுந்தரையா இருந்தார், ஏசிய சர்ச்சுடைய ஸ்தாபகர், உங்களுக்கு தெரியும். கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் இருந்தார், தாசையாலாம் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க, ஒரு சாதாரண காவி ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, பெருசாக பரிவாரம் இருக்காது. இன்னைக்கு வர ஊழியக்காரங்க மாதிரி ஐயா வரார் வழி விடுங்க, ஐயா வரார் வழி விடுங்கன்னு முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் பவுன்சர்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பட்டமும் கிடையாது, பதவியும் கிடையாது. ரெவரண்ட் ஐயா வராரு, ரைட் ரெவரண்ட் வராரு, லெஃப்ட் ரெண்ட் வராரு, பிஷப் வராரு, ஆப்பு வராரு, எதுவுமே கிடையாது. ரொம்ப சர்வ சாதாரணமாக தான் வருவாங்க. ஆனால் அவர்களை குறித்த பயம் ஜனங்களுக்கு இருந்துச்சு. எழுந்திருச்சு புல்பீட்டில் நின்னா ஜனங்கள் வார்த்தைக்கு பயந்தார்கள். போய் ஒருத்தர் சொல்கிறான் தாசையா கிட்ட, கிருபாசனம் பாஸ்டர், ஸ்தாபகர் பாஸ்டர், அவர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறேன், பிரதிஷ்டை, பத்திரிக்கை கொடுக்குறாரு. இப்படி பத்திரிக்கையை வாங்குறாரு. என்னப்பா பக்கத்து வீட்டுக்காரனை ஒரு 10 சென்ட் எக்ஸ்ட்ரா கட்டிட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரே. பத்திரிக்கையை பார்க்கும்போது பொத்தனை கீழே விழுந்துட்டான். ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும்? போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பிரச்சனை நடத்தி, இல்லை கத்தர் வீட்டை இடிச்சிடுவாருன்ட்டு. இதான் ஊழியக்காரன். அன்னைக்கு இதான் ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு பையன் சொல்கிறான், ஸ்டூடெண்ட்டு ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறான், பாஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு, ஃபெயில் ஆகிட்டேன். எத்தனை இல்லை, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். இல்லையே 3 ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் 3 சப்ஜெக்டில் ஃபெயில். வந்து நிற்கும் பொழுதே எலிசா மாதிரி அவன் திரும்பும் போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? அந்த ஊழியக்காரன் எங்கே? இப்ப அந்த ஊழியக்காரன் எங்கே? சபை இன்னைக்கு அந்த இடத்தில் இல்லை. சபை கடந்த 20 வருஷமாக தடம் மாறி, விஷன் மாறி, தரிசனம் மாறி சபையை வேறு விதமாய் நடத்த தொடங்கியாச்சு. சபை தடம் மாறி போயிட்டு இருக்குது. இப்பவும் சொல்றேன், சபையை வசனத்தினால் மட்டும்தான் புடமிட முடியும். ஊழியக்காரன் வசனத்தினால் மட்டும்தான் கட்ட முடியும். ஊழியக்காரனுடைய வாழ்க்கை வசனத்தினால் மட்டும்தான் நடக்கும், வேற எதாலையும் நடக்காது. எந்த டினாமினேஷன், எந்த பத்தம், எந்த பதவி, எந்த புகழ், எதுவும் ஒரு ஊழியக்காரனை நடத்தாது. வசனம் மட்டும்தான் நடத்தும். நீங்க வேற எதுல நடத்தினாலும் ஒரு நாள் விழுவீர்கள். டினாமினேஷன் நம்பினா விழுவீங்க, பட்டத்தை நம்பினா விழுவீங்க, பணத்தை நம்பினா விழுவீங்க, புகழை நம்பினா விழுவீங்க. கர்த்தரை நம்பினவன் ஒரு நாளும் விழவே மாட்டான். இன்னைக்கு இதான் சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு இதான் ஊழியக்காரனுடைய நிலைமை. இன்னைக்கு ஊழியக்காரன் சபையில், சர்ச்சுக்குள்ள ஏன் ஜனங்களுக்கு ஊழியக்காரன் மேலே பயம் இல்லை? புல்பீட்லேருந்து பாஸ்டர் பேசுகிறாரு, எவன் பயந்தான் கீழேருந்து? நான் சொல்கிற பயம், திருப்பி சொல்கிற மாம்ச பயம் அல்ல. அப்போஸ்தலரோடு கூட சேர அவர்கள் பயந்திருந்தார்கள். ஆனால் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அதே வசனம் அடுத்தடுத்து இருக்கும் 5ஆம் அதிகாரத்தில் போய் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவர்கள் அப்போஸ்தலரோடு கூட சேர பயந்திருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லும், ஆனால் அவர்கள் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அப்படி தானே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? ஊழியக்காரங்கிட்ட போனால் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது, அவங்ககிட்ட திருட முடியாது, அவங்ககிட்ட போய் எந்த காரியமும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட போய் நின்னா அவன் எனக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக இருக்கும். எங்கள் பாஸ்டர்கிட்ட போயிட்டு போய் சொல்லவே முடியாதும்பா அவன். சுந்தரையாவுடைய ரூம்குள்ளே போனால் விசுவாசி எதுக்காது சுந்தரையா ரூம்குள்ளே அப்படி போன உடனே ஐயா வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. நான் இதை அவங்க கூட இருந்து அவங்க கூட பழகினவங்க ஏன் கூட இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்லுவாங்க, சுந்தரையா ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்களாம், மரக்கட்டை சேரில் இப்படி குத்திக்கிட்டே இருப்பாங்களாம், சோதரம் சோதரம் சோதரம்ட்டு இருப்பாங்களாம். காலையிலேருந்து உள்ளே வருவானாம்.
வந்த உடனே ஐயாவை பார்த்த உடனே என்னப்பா அப்படின்னு ஒன்றுங்க இல்லையான்ட்டு அழுவானாம். பாவ உணர்வு வந்து அழுவானாம். சொல்ல வந்த காரியத்தை மறந்துடுவானா. ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்கயான்ட்டு அப்படியே முழங்கால் போடுவானா. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் ஊழியக்காரனாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஊழியத்தினுடைய நிலைமை என்ன? உங்களை பார்த்தா விசுவாசிக்கு பயம் வருதா? ஸ்பிரிச்சுவல் பயம் வருதா? உங்களை கீழே உட்காந்து கமெண்ட் அடிக்கிறான். புல்பிட் மேலே அவனுக்கு பயமே இல்லை. நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் கமெண்ட் அடிக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? நான் சொல்கிறேன், போன தலைமுறை வரைக்கும் அந்த பயம் இருந்துச்சு. எங்கள் பாஸ்டர் மேலே எங்களுக்கு பயம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை புல்பீட்டில் வந்து நிற்கும் போது அவங்க சனிக்கிழமை முழுக்க தேவனுக்கு முன்பாக நின்றுட்டு அந்த முகத்தினுடைய பிரசன்னத்தோடு வந்து இங்கே நிற்பாங்க. இங்கே நிற்கும் போது இந்த பிரசன்னம் அவனை தாக்கும். இங்கே சனிக்கிழமையில் எந்த ஊழியக்காரன் கர்த்தர்கிட்ட நிற்கிறான்? 95 இல்லை, 5 நிற்குது கன்ஃபார்மாக. அந்த 5 நீங்கள் இருந்தால் சோத்திரம், கன்ஃபார்மாக சோத்திரம். சனிக்கிழமை காலையில் போய் உள்ளே உக்காந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட வாயில படாது. கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு வருவாங்க. பெரிய டீப்பான மெசேஜ்லாம் இருக்காது. ஆனால் வார்த்தை ஒவ்வொன்றும் அக்கினி தழலாக வாயிலிருந்து வெளிவரும். எப்பேற்பட்டவனையும் அதை ரட்சிக்கும். புதுசாக இருக்கிறவனை ரட்சிக்கும், உடஞ்சி போனவனை கட்டும், காயம்பட்டவனை சுகமாக்கும். அந்த ஒரு வார்த்தை 5 பேருக்கு 5 பிரிவு ஆவியானவர்கிட்ட பிரிஞ்சு போகும். ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியதுன்னு இருக்கும் பைபிளில். நதி ஒன்று தான், 6 4. வசனம் நீங்கள் பேசுறது ஒன்று தான், ஆனால் 4 வகையான ஆடுகளை அது சரிப்படுத்தும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை இருக்குதா? தேவ சமூகத்தில் உட்காந்துற வார்த்தை இருக்குதா? இன்னைக்கு கூட்டமைப்பு நிறைய ஆயிருச்சு, ஐக்கியம் நிறைய ஆயிருச்சு, ஊழியக்காரனுக்குள்ள ஐக்கியம் எக்கச்சக்கமாயிருச்சு. கர்த்தரோட இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சு போச்சு. எப்போ மோசே கீழே உட்காந்து ஜனங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது தேவனோடு இருக்கிற ஐக்கியம் போயிடுச்சு. எப்போ இதை பிரித்து கொடுத்துட்டு அவன் தேவனோடு கூட போனானோ மறைபொருள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மக்களோட உட்காரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஐக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லா சிட்டிக்கு போங்க, ஒவ்வொரு சிட்டிலையும் 150 சர்ச் இருக்குன்னா 250 ஐக்கியம் இருக்கு. 10 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா 20 கூட்டமைப்பு இருக்கு. ஏன் இன்னைக்கு சபை என்ன நிலைமையில் இருக்குது? ஊழியக்காரங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? ஐக்கியம். திங்கக்கிழமை, இப்போ திங்கக்கிழமை வந்துடும்ல, திங்கக்கிழமை வந்துடும் அன்னைக்கு திருச்சி ஊழியர்கள் கூட்டமைப்பு. அடுத்து செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு ஊழியர்கள் கூட்டமைப்பு. புதன்கிழமை தென்னிந்திய கூட்டமைப்பு. வியாழக்கிழமை இந்திய கூட்டமைப்பு. வெள்ளிக்கிழமை உலக கூட்டமைப்பு. சனிக்கிழமை சூரியன் சந்திரன் நட்சத்திர கூட்டமைப்பு. 6 நாள் 6 கூட்டமைப்பில் மெம்பர்ஸ். எதாவது மெம்பர் கேட்டு பாருங்க. ஐக்கியம். நீங்கள் ஐக்கியமாக இருப்பது நல்லதா கெட்டதாங்கிறது வேற விஷயம். தேவனோடு இருந்த ஐக்கியம் எங்க? அவர்கிட்ட இருந்து வாங்குற வார்த்தை எங்க? கூட்டமைப்பு நிறைய ஆகி போச்சு, கர்த்தரோட இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சு போச்சு. கூட்டமைப்பில் போய் உட்கார்றோமே, கூட்டமைப்பிலேயாவது ஒரு மனதோட உட்கார்றோமா? கூட்டமைப்பிலேயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்களா? உட்காந்துருக்கும் போதே அங்கேருந்து வர பாஸ்டர் பார்த்து சொல்வார், வராம்பா திருடன், என் சர்ச்சிலேருந்து 10 ஆத்மாவை திருடிட்டு போயிட்டான், இவனையும் இந்த கூட்டமைப்பில் வச்சுருக்கிறாங்க, இப்படித்தான் இவனெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ. கிட்ட அவர் வந்துடுவார், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படி எழுப்புதல் கொண்டாடுவீங்க? நான் சொல்கிறது புரியுதா? இயேசுநாதர் கூட இருக்கும்போது இல்லாத எழுப்புதல் எருசலேமில் இருக்கும்போது வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா ஒரு மனம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. ஒரு மனம் இல்லாமல் எழுப்புதல் வராது. இன்னைக்கு எத்தனை கூட்டமைப்பில் ஒரு மனம் இருக்குது, ஒரே மனம். நீங்கள் ஒரு சர்ச்சை கட்டிட்டு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு பாருங்கள். திருச்சியில் இல்லை, திருச்சிக்கு வெளியே சொல்கிறேன். நீங்கள் திருச்சியில் எல்லாம் நல்லவங்க, திருச்சிக்கு வெளியே சொல்கிறேன். ஒரு சர்ச்சை கட்டிட்டு இன்னொரு ஊழியக்காரரை கூப்பிட்டு பாருங்க, எத்தனை பேர் முழு இருதயத்தோட வாழ்த்துறான்னு பாருங்க. எத்தனை பேர் முழு இருதயத்தோட வாழ்த்துறான்னு மட்டும் பாருங்க. 95% வாழ்த்த மாட்டான். இப்படி பார்ப்பாரு, இந்த டைல்ஸ் என்ன விலை இருக்கும், எல்லாம் காசு எங்கேருந்தான் வருதுன்னு தெரில, இவனுக்கு நல்ல விசுவாசியா, அள்ளி கொடுக்குது. நமக்கு இருக்குது பிச்சைக்கார விசுவாசி. இவனை வச்சுக்கிட்டு எங்கே எழுப்புதல் வரும்? இந்த ஆளை கூப்பிட்டீங்கன்னா எப்படி வாழ்த்துவார்? நீங்கள் உண்மையிலே நல்ல நிலைமைக்கு தான் கூப்பிட்டீங்க. போனோன்னே பார்க்குறாரு, கதவை தட்டி பார்க்குறாரு, இந்த கதவே 20-30 போகும் பொழுது நல்லா செழுமையாக இருக்கிறாயா, இப்போ தான் வந்தான், 2 தடவை கொரியா போனான், 3 தடவை மலேசியா போனான், சர்ச்சை கட்டிட்டான், நம்மளை ஒரு வயலும் கூப்பிட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி எழுப்புதல் வரும்?
அப்போ இந்த மாதிரி ஆட்களுடைய சபையிலிருந்து எப்படி விசுவாசி எழும்பும்? இந்த சபை எப்படி பரலோகத்துக்கு போகும் சொல்லுங்க? அப்போது உங்கள் சபையில் இத்தனை நாள் ஆவியானவர் தான் பேசினாரு, என் சபை 100% பரலோகத்துக்கு போகும், என் சபையில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கா? சரி, எப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணுறது? நீ வந்ததுலேருந்து கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு சுய பரிசோதனை ஃபார்முலா இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். வசனத்திலே இருக்குது, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், ஆவியானவர் வந்தாருன்னா பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய பிரசங்கம் 3 தான், 3 பேட்டர்ன். இதை தாண்டிச்சுன்னா 4வது பேட்டர்ன் ஒன்று இருக்குது, பின்னாடி அடுத்த 2 வசனத்தில் இருக்குது. வரும் சத்திய ஆவியாகிய அவர் உங்களிடத்தில் வரும்போது வரும் காரியங்களை குறித்து போதிப்பார்னு இருக்குது பின்னாடி. மொத்தம் 4 தான். அந்த 4வது கூட நியாயத்தீர்ப்பில் வந்துடும். ஒன்று பாவத்தை குறித்து, ஒன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாயத்தீர்ப்பை குறித்து. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தீமோத்தேயு புஸ்தகம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அதை தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் எழுதுறது புதிய ஏற்பாட்டை பற்றி இல்லை, பவுல் எழுதுறது பழைய ஏற்பாட்டை பற்றி. ஏன்னா புதிய ஏற்பாடு அப்போ கம்பைலே ஆகலை, வெளிப்படுத்தின விசேஷம் வரவே இல்லை. அப்போ ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் எழுதுனது முழுக்க பழைய ஏற்பாட்டை குறித்து. இன்னும் சொல்லப்போனால் கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டை அற்பமாக எண்ணாதிருங்கள்னு சொல்லிட்டார். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார் 18 வசனத்தில், 16 முதல் 18 வசனத்தில். அப்படி இருக்கும் பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமாம் தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, பைபிளுடைய முதல் பிரசங்கியார், ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் யாருன்னு நினைக்கிறீங்க? பைபிளில் உள்ள முதல் பிரசங்கியார் யார்? தெளிவாக சொல்லுங்க. ஏனோக்கு தான் முதல் பிரசங்கியார். யூதாவின் புஸ்தகம் 14:15 சொல்லுது, குறிப்பாக 15வது வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கியார். எதை பற்றி பேசியிருக்கிறாரு? நியாய தீர்ப்பை குறித்து, வருகை குறித்து, நியாயம் தீர்க்க வருகிறார். 2வது பிரசங்கியார் நோவா, 10ஆம் தலைமுறை. 2 பேதுரு 3:5 சொல்லுது, பூர்வ காலத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இருக்கா இல்லையா? இல்லை, 2 பேதுரு 3:5 சொல்றீங்க. 2:5 வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல். நோவா எதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? நீதியை பற்றி தானே பிரசங்கம். எது நீதி? எல்லாரும் வாங்க, உலகம் அழிய போது, நாம் ஜலப்பிரளயத்திலேருந்து தப்பிக்க போகிறோம். அது எதற்கு சமானமாக இருக்குது? ஞானஸ்தானத்துக்கு சமானமாக இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு சொல்கிறாரு எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அந்த நீதியின் பிரசங்கத்தை நோவா பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் ரெண்டுத்திலையும் இருக்குது. பண்ணிக்கணும். 18ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் ரெண்டுத்திலையும் இருக்குது. என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் அவன் கை கொண்டபடினாலே அப்படின்னு இருக்குது. ஸோ நியாயப்பிரமாணத்தை அங்கேயே வந்துருச்சு. மோசேக்கு நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாடு முழுக்க நீதி, நியாய தீர்ப்பு, தண்டனை இதான் இருக்கு முழுக்க. புதிய ஏற்பாட்டு முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்படி எல்லாரும் மனம் திரும்பினவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அது நீதி. அப்படி ஞானஸ்தானம் எடுக்காமல் அல்லது தப்பி போனவங்களுக்கு நியாய தீர்ப்பு. நல்ல கொனை கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஒன்று பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. அதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, நீதியை குறித்து. கடைசியாக இயேசு சொன்னது நியாய தீர்ப்பை குறித்து. யோசித்து பாருங்க, இந்த 3க்குள்ள தான் டோட்டல் பைபிளும் இருக்கு. டோட்டல் பைபிள் எங்க? ஆதியாகமத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வரைக்கும்
நீதி, நியாய தீர்ப்பு, பாவம், மூணுத்தை பற்றி தான் இருக்கு. இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம், இதனால் வரக்கூடிய சாபம் அப்படி இருக்கு. எது நீதி? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்படுது. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் வர ஆசீர்வாதம் என்ன? இப்படி தான் இருக்கு. ஆனால் இந்த மூணுக்குள்ள உங்க பிரசங்கம் இருக்குதா? உங்க பிரசங்கம் ஆவியானவர் பண்ணுகிறதா இருந்தால் இந்த மூணுக்குள்ள தான் இருக்கணும். இந்த மூணுடைய பேஸ்ல தான் இருக்கணும். இந்த மூணுமே இல்லாம இந்த கடந்த 15-20 வருஷமா சபை முழுக்க 4வது பிரசங்கத்துக்கு போயிருச்சு. அதுதான் ஆசீர்வாத பிரசங்கம். இந்த மூணும் இல்லாத ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து விடுபட்டால் வர ஆசீர்வாதம் வேறு, நீதிக்கு கீழ்ப்படிந்தால் வரக்கூடிய ஆசீர்வாதம் வேறு, நியாய தீர்ப்பிலே கர்த்தர் வரும்போது அவன் கிரிக்கத்தக்கதான பலன், அந்த ஆசீர்வாதம் வேறு. அதை பற்றி நான் சொல்லலை. இந்த மூணையுமே பிரசங்கிக்காம செழிப்பின் உபதேசம், இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி, கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், கர்த்தர் ஒன்று அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார், வியாதியை சுகமாக்காமையே ஒருத்தரை நீங்கள் நல்லாக்கணும்னு நினைக்கிறீங்க, கிருமியை சுகமாக்காமையே நல்லாக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் வெள்ளை வெள்ளையாக வரும். 2 வகையான வைத்தியம் பார்ப்பாங்க. ஒன்று, நேராக போய் ஒரு க்ரீம் வாங்கி தடவுவாங்க. தடவுனா இது கொஞ்ச நாள் இது கலர் மாறிடும், அப்புறம் இந்த பக்கம் வரும், அப்புறம் இங்கே தடவுவாங்க, அப்புறம் இங்கே வரும். க்ரீம் தடவிக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். 2வது வகையான மருத்துவம் இருக்குது. நேராக போனோடனே பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனீங்கன்னா, அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுங்கம்பாங்க. பிளட்டில் எடுத்த உடனே என்ன விட்டமின் குறைஞ்சிருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த விட்டமின்காக மாத்திரையை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும். இது சிம்டம், உள்ள சரியானா இது சரியாயிரும்னு அர்த்தம். இன்னைக்கு சபையை நீங்கள் வெளியே ஆசீர்வாதமாக்க விரும்புகிறீர்கள். இன்னைக்கு என்ன தரிசனம், என்ன விஷன்? எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், என்ன விஷன்? ஒரே விஷன். 195 பேர்கிட்ட ஒரே விஷன் தான், சர்ச்சுக்கு இடம் வாங்கணும். இதை தவிர விஷனே கிடையாது. என்னப்பா விஷன்? எப்படியாவது திருச்சியில் ஒரு இடம் வாங்கிடணும். என்னப்பா விஷன்? திருச்சி சென்டரில் வாங்கணும். என்னப்பா விஷன்? திருச்சி சைடில் வாங்கணும். என்னப்பா விஷன்? ஹைவேஸில் வாங்கணும். அப்புறம் என்னப்பா விஷன்? திருச்சியிலேயே பெரிய சர்ச்சா கட்டணும். இதெல்லாம் விஷன்னு யார் சொன்னா? எப்போ இது விஷன் ஆச்சு? பைபிளில் இப்படி ஒரு விஷன் யாருக்குமே இல்லையே. பேதுருக்கு முதல் மீட்டிங்கில் 3000, 2வது மீட்டிங்கில் 5000, மொத்தம் எத்தனை ஆச்சு? நியாயமாக பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லோரும் தங்கள் சொத்துக்களை, ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? எருசலேமில் இல்லையா, ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு, யோவானை ட்ரஸ்டியாக போட்டு, அந்திரேயாவை செக்ரட்டரியாக போட்டு, இவர் பிரசிடெண்ட்டாக இருந்து மொத்த பணத்தையும் உள்ளே போட்டு, உலகத்துக்கே மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்ச் நம்ம உருவாக்குறோம். மேலே பேதுருக்கு ஒரு கூடாரம், யோவானுக்கு ஒரு கூடாரம். அப்படி தானே அவங்க கேட்டாங்க ஆரம்பத்தில். எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, நாங்கள் 12 பேர் இருக்கோம், 12 டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருவோம், நாங்களே உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம், டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணிப்போம், நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடி. ஆக்சுவலாக அவனும் அதான் பிளான் பண்ணான். அத்தனை பேரும் சாலமன் மண்டபத்தில் கூடி ஒன்றா உக்காந்தான். கர்த்தர் பார்த்தாரு, பரிசுத்தாவி வந்த உடனே உங்களை என்ன பண்ண சொன்னேன்? உலகம் எங்கும் போக சொன்னா. பரிசுத்தாவி வந்த உடனே ஒன்றாயிட்டான். அத்தனை பேர் ஒரே இடத்துல உட்காந்தான். 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, அப்போஸ்தலரை தவிர அத்தனை பேரும் எருசலேமை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். ஒருத்தன் கூட எருசலேமில் இல்லையாமா. 8000 பேரும் காணாம போயிட்டான். இன்னைக்கு நாம அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோட விஷனை பிடிச்சிக்கிட்டோம் இப்போ கையில். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருக்கையில், அவர்கள் அப்பம்பிடுகளிலும் அந்யோன்யத்திலும் உபவாசத்திலும் நாங்கள் தரித்திருப்போம். ஒரு தப்பான முன்னுதாரணத்தை எடுத்து பிரசங்கம் பண்ற ஆள் நம்மளா தான் இருப்போம். உலகத்திலேயே நம்மளா தான் இருப்போம். நிறைய பேர் பாருங்க, நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இது வாக்குத்தத்த வசனமாக கொடுக்குறாங்க. எப்படி இது வாக்குத்தத்தமாச்சுனே இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. இது கர்த்தர் தான் அழிக்க போற ஒருத்தனை, நான் உன்னை சாவடிக்க போறேன், இப்படி வாடான்னு கூப்பிடுறாரு. அது இன்னைக்கு என்னவாயிருச்சு? வாக்குத்தத்தம் ஆயிருச்சு. எசேக்கியேல் 38:7 அவர் மாக்கோக
நீ ஆயத்தப்படு. எதுக்கு? சாகறதுக்கு ஆயத்தப்படு. ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. எதுக்கு? உன்னோடு கூட சாகறதுக்கு ஆயத்தப்படுத்து. அவங்க சாகிற வரைக்கும் நீ அவங்களுக்கு காவலனாயிரு. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். எப்படி இது மாதிரி உள்ள வசனம்லாம் சபைக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சோ, அதே மாதிரி தப்பான விஷயம்லாம் ஆசீர்வாதமாயிருச்சு. இன்னைக்கு விஷன் என்ன? அத்தனை பேருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு தெரியாமல் கேட்குறேன், சொல்லிக் கொடுங்களேன் எனக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு 10 பேர் ஆராதிச்சுட்டு இருந்தோம். அன்னைக்கு இந்த மைக் தேவைப்படலை. நான் சொல்கிறது புரியுதா? வீட்டுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சோம், என்ன தேவைப்படல? மைக் தேவைப்படல. ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்தாரு. ஒரு 50-60 பேர் ஆயிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு ஸ்பீக்கரும் மைக்கும் தேவைப்படுது. இப்போ இந்த ஸ்பீக்கரும் மைக்கும் தரிசனமாக தேவையா? இப்போ 500 பேர் ஆயிட்டோம். அந்த வீடு பத்தலை. ஒரு பெரிய இடத்துல வாடகை எடுத்தோம். இப்போ இன்னும் 2 ஸ்பீக்கர் வாங்கணும். இப்போ ஒரு மிக்சர் வேணும், 2 லைட் வேணும். இதெல்லாம் தரிசனமா தேவையா? 5000 பேர் ஆயிட்டோம். உட்காரத்துக்கு இடம் பத்தலை, வாடகைக்கும் கிடைக்கல. இப்போ ஒரு சொந்த இடம் இருந்தால் உட்காந்து ஆராதிக்கலாம். இது தரிசனமா தேவையா? வாய்ஸ் பாதியாக போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த தேவைங்கிற வாய்ஸ் பாதி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் தேவையாயிருச்சு, இடம் மட்டும் தரிசனமாயிருச்சு. இப்போ அடுத்து இதுக்கு வாக்குத்தத்தம் என்ன எடுத்துக்கிட்டோம்? கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் உனக்கு தருவார், இல்லையா? ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ நிற்கிற இந்த பூமியை நான் உனக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உனக்கும். வெரி குட். ஆனால் வசதியாக ஒரு வசனத்தை இவங்க மறந்துட்டாங்க ஊழியக்காரங்க. எபிரேயர் 11, 9, 10, 11 ஆபிரகாம் பற்றி வசனம் சொல்லுது, அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். இந்த வசனம் ரொம்ப வசதியாக மறந்துச்சு. அவன் அதை அல்ல அதிலும் மேலான. இப்போ உங்களுடைய தரிசனம் மாறிடுச்சு. உங்க ஊழியத்தினுடைய தேவை தரிசனம் ஆயிடுச்சு. எப்போ ஊழியத்தினுடைய தேவை தரிசனமாச்சோ பிரசங்கமும் மாறிடுச்சு. இப்போ ஆவியானவர் பேசலையே. இந்த 3 பார்ட்ல ஆவியானவர் பேசலையே. ஆவியானவர் பேசலைன்னா இப்போ உங்களை யார் பேசுனது? இப்போ உங்க பிரசங்கம் ஃபுல்லாக தேவைக்குரியதா மாறிடுச்சு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி 1 கொடுத்தால் 10 கொடுப்பார். உபாகமம் 1:11 சொல்லுகிறது, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாயாக. பெண்கள் கூட்டம், கர்த்தர் உன்னை கோடா கோடியாய் பெருகுவாயாக. வியாபாரிகள் கூட்டம், கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஃபேமிலி கூட்டம், உன்னுடைய வீட்டின் மா பிசைகிற தொட்டி. இப்படி ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடிடுச்சு. ஃபுல்லாக ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். இப்போ விசுவாசி அவன் ஆசீர்வாதம் ஆயிட்டானா, இப்போ நம்ம அவன் ஆசீர்வாதம் நம்ம என்ன ஆயிடுவோம்? அவன் ஆசீர்வாதமான நம்ம என்ன ஆகும்? நம்மளும் ஆசீர்வாதமாகும். தசமபாகம் இன்க்ரீஸ் ஆகும், காணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அவனை ஆசீர்வாதமாக்கி ஆக்கி நம்மளும் ஆசீர்வாதமாகி ஆகி இப்போ எல்லாம் ஆசீர்வாதமாயாச்சு, எல்லாம் பக்காவாயிடுச்சு. பட் அவன் ஸ்பிரிச்சுவலி அவுட்டு, ஸ்பிரிச்சுவலி காலி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டான். இதே விசுவாசி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆராதனைக்கு முன்னாடி வந்து பாய் போட்டான். இப்போ அவன் வரமாட்டான். தைரியமாக பாஸ்டர் கிட்ட சொல்கிறான், எங்க பிரதர் சண்டே காணோம். அல்ல பயங்கர பிஸ்னஸ் பாஸ்டர், அதனால தான் நான் சாயங்காலம் வந்தேன், கடையில் பயங்கரமான பிஸ்னஸ். அப்படியா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற வேற சாட்சி, பிரதர் வரும்போது ஒன்றும் இல்லாமல் கோலும் கையுமாக வந்தார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டுமே 2 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதான். தசமா காணிக்கலாம் கரெக்டாக கொடுக்குற விசுவாசி, அதனால தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, உன் மரமண்டியிலையும் ஏறல, அவன் மரமண்டியிலையும் ஏறல. திருச்சிக்கு வெளியே சொல்கிறேன், உங்களை சொல்லலை. நீங்களாம் தங்கம், உங்க மண்டியிலையும் ஏறல, அவன் மண்டியிலையும் ஏறல. மனைவியை கொண்டு இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போறான். நீங்க பிரதர் பிரைஸ்லாம் எங்க போயிட்டு வந்துற பாஸ்டர்? ஓகே ஓகே சிஸ்டர் வாங்க. பிரதர் எங்க? இதான் இன்னைக்கு சபையினுடையதான ஸ்பிரிச்சுவல் நிலைமை. அவன் பண்றது தப்புன்னு அவனுக்கும் தெரியல, சொல்லக்கூடிய நிலைமையில ஊழியக்காரனும் இல்லை. ஏன்னா ஊழியக்காரனே அந்த நிலைமையில் தான் இருக்கான். அவனை கேட்டு பாருங்க, ஏன்டா சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் நீங்க 3 வாரம் சர்ச்சுக்கு வரலையே. நான் கொரியா போயிருந்தேன். கொரியாவில் என்ன பண்ணீங்க? சபை வளர்ச்சிக்காக. அங்கே போய் என்ன உங்கள் சபை வளர்ந்துச்சு? இல்லை, பாலியங்கிச்சோ சபையை வளர்த்தாரு. அதுக்கப்புறம் யார் வளர்த்தா? வேறு யாரும் வளர்க்கல. அது அவர் தரிசனம் வளர்ந்துச்சு. இவர் போய் கொரியாவில் உட்காந்துக்கிறார். அவன் பேசுகிற கொரியா இவருக்கு தெரியாது.
இவன் பேசுகிற தமிழ் அவருக்கு தெரியாது. ஒரு மோடி கோட்டை ஒன்று வாங்கிக்க வேண்டியது, அதை வேற போட்டுக்க வேண்டியது, கிளம்பி அங்கே 3 வாரம் போயிட வேண்டியது, அங்கே ரூமுக்குள்ளே உக்காந்துக்க வேண்டியது, மிஞ்சி போச்சுன்னா சுற்றி பார்க்க வேண்டியது. இதில் இங்கே இருக்கிற விசுவாசி கர்த்தர் வல்லமையா எடுத்து ஊழியக்காரை குறியாலே பயன்படுத்தும்படி எங்கே பயன்படுத்துறது? அவர் தான் ரூம்குள்ளே இருக்கிறாரு. இங்கிருந்து மலேசியாவில் எழுப்புதலுக்கு மனுஷனுக்கு ஆத்மா பொத்துக்கிட்டு வருது. மலேசியா எழுப்புதலுக்காக, ஸ்ரீலங்கா எழுப்புதலுக்காக. உங்களுக்கு தெரியுமா, மலேசியாலையும் ஸ்ரீலங்காலையும் தமிழர்கள் மிஞ்சி போச்சுன்னா 1 கோடி பேர் கூட கிடையாது. 1 கோடி பேர் கூட கிடையாது. 3% தான் தமிழன். அந்த 3%ல் 2.5% இந்து, 1/2% கிறிஸ்டின். அந்த 1/2%ல் ஆர்சி, சிஎஸ்ஐ, பேப்டிஸ்ட்டு, மெத்தடிஸ்ட்டு எல்லாம் இருக்கு. அந்த 1/2%ல் 0.05% தான் பெண்டிகாஸ்ட். அந்த 0.05 பெண்டிகாஸ்டில் சிபிஎம், ஏசிஏ, ஏஜி இருக்கு. அதில் எத்தனை பேர் உங்களை ஏற்றுவாங்க? போய் உக்காந்துக்கிறது மாதக்கணக்கா வாரக்கணக்கா. கேட்டால் சொல்கிறது, எப்படியாவது மலேசியாவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தே ஆகும். 8 கோடி தமிழர் இருக்கான் இங்கே. இவன் மேலே வராத எழுப்புதல் ஆசை அங்கே வருது, கிளம்பி போயிடுறது. நீங்களே 3 வாரம் சர்ச்சில் இல்லை, அப்புறம் விசுவாசி எப்படி வருவான்? அவன் சொல்கிறான், பாஸ்டர் இன்டர்நேஷ்னலாக சுற்றுறாரு, நான் லோக்கலாக சுற்றுறேன். அவ்வளோத்தான். எங்கே பிரதர் போயிருந்தீங்க? கோவாக்கு. என்ன பிரதர் சண்டே வரல? நான் கோவா போயிருந்தேன், டூர் போயிருந்தேன் பாஸ்டர். அப்படியா, எப்படி இருந்துச்சு கோவான்னு தான் கேட்குறாரு ஒழிய ஏன்டா சண்டே கோவா போனேன்னு கேட்க முடியாது. திருப்பி கேட்டால் அவன் கேட்பான், நீ ஏன்டா கொரியா போனேன்? அவன் கேட்பான் அடுத்த கேள்வி. இன்னைக்கு இதான் ஊழியக்காரன் நிலைமை. இவனும் கேட்க முடியாது, விசுவாசியும் கேட்க முடியாது. அப்புறம் எப்படி சர்ச்சு போகும்? பரலோகத்துக்கு எப்படி போகும்? நான் ஆரம்பத்தில் இந்த ஒன்றை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இயேசு வரும்போது உங்ககிட்ட கேட்க போகிற கணக்கு உங்கள் கையில் கொடுத்த சர்ச்சு மட்டும், வேற எதையும் கேட்க போகிறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல்லை கூட கேட்க மாட்டார் உங்ககிட்ட. நான் அதை திண்டுக்கல்காரன்ட்ட கேட்டுக்கிறேன். நீ வான் திருச்சியில், வான் பக்கத்தில் ஒன்றை நம்பி கொடுத்த சர்ச்சில், ஒன்றை நம்பி நான் கொடுத்த ஆத்மாவை என்ன பண்ண ரெடி பண்ணியா? தட்ஸ் அ கொஸ்டின். அப்போ இன்னைக்கு சர்ச்சு எதை போதிக்குது? அப்போ சபைக்கு ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதானே இல்லை. அப்போ இந்த வசனங்களை கொடுத்தா தானே ஆத்மா ஆகும். இப்போ நீங்கள் அவனை பணக்காரன் ஆக்கிட்டீங்க. எல்லா விசுவாசியும் பணக்காரன் தான் இருக்கான், மேக்ஸிமம் 99%. முந்தி மாதிரிலாம் கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இல்லை விசுவாசிக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விசுவாசியும் எப்படி தான் இருக்குது? ஓரளவுக்கு பிளஸ்ஸிங்காக தான் இருக்குது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 5% இருப்பாங்க. 95% நல்லா தான் இருக்காங்க. அதுவும் ஊழியக்காரன் 95% நல்லா தான் இருக்கான். அன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ராமேஸ்வரத்தில் ஒரு ஊழியக்காரர் இப்போ தான் இறந்து போனார். இல்லை வேற ஒருத்தர். அவர் முதல்ல ராமேஸ்வரத்துக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது அந்த கடற்கரை மணலில் போய் ஊழியம் போய் மீனவர்கிட்ட பண்ணும்போது ஒரு செருப்பு தான் இருக்குமா, ஒத்த செருப்பு. அதாவது அவர் போட்டிருக்க செருப்பு, பாஸ்டர்மாவுக்கு செருப்பு இருக்காதான். கூட்டிகிட்டு போவாராம். கடற்கரை மணல் சுடுமா. அப்போ சொல்லுவாங்களா, இவர் கொஞ்ச நேரம் செருப்பை கழட்டி போட்டு அந்த மாதிரி நடந்து வருமா. அவங்க கொஞ்ச நேரம் நடந்து வருவாங்களா, அப்புறம் இவர்கிட்ட கழட்டி கொடுப்பாங்க. மாற்றி போட்டு நடப்பாங்களாம். ஒரு இடத்துல பாஸ்டருக்கு ரொம்ப சூடாக இருக்குமா. அப்போ பாஸ்டர்மா சொல்லுவாங்களாம், நான் நேரடியாக கேட்ட சாட்சி இதெல்லாம். பாஸ்டர்மா சொல்லுவாங்களாம், எப்பா பரவாயில்ல, நீங்கள் ஒரு இடமா நில்லுங்க, உங்கள் நிழல் விழும்ல, அதை மேலே நான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிறேன்பாங்களாம். அப்படியெல்லாம் ஊழியம் செய்து தான் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு கொண்டாந்து சபையை ஸ்தாபிச்சான். அந்த நிலைமையில் ஒன்றும் இன்னைக்கு சர்ச்சு கிடையாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற கஷ்டம் ஷவர்மாவா கிரில்லா. குடும்பமாக போனோம், இன்னைக்கு கிரில்லு கிடைக்கல. கர்த்தர் இன்னைக்கு சித்தம் இல்லை போல கிரில்லு கிடைக்க. என்ன பண்ணீங்க? ஷவர்மா தான் சாப்பிட்டோம். ஆனாலும் உபத்திரவத்துக்கு மத்தியிலே ஷவர்மா சாப்பிட்ருக்குறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கஷ்டம் இதானே. நீங்களும் பவுலும் ஒரே நேரத்தில் போய் பரலோகத்தில் உட்காருவீங்க. உட்காரணும், வேற வழி இல்லை. நம்ம அப்படி தானே ஆசைப்படுறோம். அவன் ஏஞ்சி சாட்சி சொல்கிறான். பவுல் 13 நாள் நான் கடல் மேல் இருந்தேன், நான் பாடு அனுபவித்தேன், பட்டணங்களோடு அடிக்கப்பட்டேன், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து தம்பி நீங்கள் ஏஞ்சி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு நாள் ராத்திரியில் இனோவாலே வந்து கொண்டிருந்தேன், வண்டி பஞ்சர் ஆகிவிட்டது, ஓரமாய் நிறுத்தி கொண்டு அந்த இருட்டில் காத்திருந்தேன். தேவ தூதர்கள் போல 2 பேர் வந்தார்கள், எனக்கு பஞ்சர் போட்டு கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய உபத்திரவம். அதற்கு நடுவில் கத்த நடத்தினார். பவுல் அப்படியே பார்ப்பான், ஏஞ்சி பின்னாடி போ. சாட்சி சொல்ல வந்துட்டார் அங்கேருந்து கிளம்பி.
13 நாள் கடல் மேலே இருந்தாங்கிற இனோவாவில் லெஃப்டில் உட்காந்துருந்த இந்த உங்களுக்கே கோவம் வருமா வராதா? வருமா வராதா? அவனுக்கு வருமா வராதா? இதை சாட்சின்னு எடுத்துன்னு பரலோகத்துக்கு போனால் அவன் திட்டுவானா திட்ட மாட்டானா? இதை விட அசிங்கமாக திட்டுவான். நான் தான் சொல்கிறேன், என்ன சாட்சி சொல்லுவிய போய்? என்ன சாட்சி இருக்குது நம்மக்கிட்ட? ஒரு நாள் இருந்துச்சு, கன்ஃபார்மாக இருந்துச்சு. நமக்கு முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள் அப்படித்தான் நம்மை வளர்த்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. அவங்க ஹைவேஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம நல்ல ரோடு ஓட்டுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள விட 2 மடங்கு ஊழியம் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணி அவன் பக்கத்தில் போய் உட்காரணும். நீ உபத்திரம் அனுபவிக்க வேண்டாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையில் வளர்த்து நான் விதைச்சதை விட அவன் நிறையா விதைச்சான்டான்னு சொல்லணுமா இல்லையா? நடந்து விதைக்கிறவனை விட வண்டியில் போகிறவன் அதிகமாக இல்லை விதைக்கணும். இன்னைக்கு சபை விதைக்கிற இடத்துல இல்லையே, சபை அந்த இடத்துல இல்லையே. இன்னைக்கு சத்தியத்தை பேசுறதுக்கு ஊழியக்காரனுக்கு பயம், சத்தியத்தை பேசுறதுக்கு ஊழியக்காரனுக்கு பயம். ஏன்? சத்தியத்தை பேசினா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உன்னை குத்துதோ இல்லையோ, உன் விசுவாசிய குத்துதோ இல்லையோ, உன்னை குத்துது. நீ பேசுறதுக்கு நீ பயப்படுற. உலகத்தை வெறுன்னு விசுவாசிய உன்னால சொல்லவே முடியாது. திருப்பி கேப்பா, நீ வெறுத்தியா? நீ வெறுத்தியா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து கொண்டாந்து ஆண்டவருக்கு கொடுன்னு உன்னால சொல்ல முடியுமா? விசுவாசியை பார்த்து அவன் சொல்லுவான், உன் பையன் பேர்ல இருக்கிற வீடை முதல்ல விது, அப்புறமா நீ வித்துட்டு வரணும் எங்களை பேசலாம்பா. புல்பிட்டிலிருந்து சத்தியம் பேச இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லை, தைரியம் இல்லை. ஆகாபை பார்த்து எலியாவால பேச முடிஞ்சிச்சுன்னா அவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. காரணம், அவன் அரைக்கச்சை டைட்டாக கட்டப்பட்டிருந்தது. சத்தியம் என்னும் அரைக்கட்சியில் அவன் நின்னான். இன்னைக்கு ஊழியக்காரன் சத்தியம் என்ன அரைக்கச்செல்லாம் கிடையாது. அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல முடியாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்மளால சொல்ல முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்கே சபையில்? திருப்பியும் சொல்றேன், சபையை டினாமினேஷன் நடத்தாது, சபையை உங்க பட்டம் பதவி நடத்தாது. தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் முழங்காலில் சபை நடந்துச்சு. இன்னைக்கு எவனோ தப்பா சொல்லி கொடுத்துட்டான். போய் ரெவரண்ட் பட்டம் 5000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க, டாக்டர் பட்டம் 10000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அதுவும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. கணவனுக்கு வாங்கிக்கிறாங்க, மனைவிக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ டோர் டெலிவரி வர இருக்கு ரெவரண்ட் எல்லாம். பாஸ்டர், நாங்கள் சபைக்கு வந்து உங்களுக்கே கொடுத்துட்றோம். டாக்டரு, ரெவரண்ட்டு, 10ஆத குறைக்கு இந்த பிஷப் படுற பாடு. இந்த சிஎஸ்ஐலையாவது 14 வருஷம் படித்தா தான் பிஷப்பு, ஆர்சியில் 16 வருஷம் படித்தா தான் பிஷப்பு. இங்கே 50,000 ரூபா இருந்தால் பிஷப்பு, 1 லட்ச ரூபா இருந்தால் பிஷப்பு. கொடுமையாக இருக்குது. போக போக என்ன ஆக போகுது பாருங்க. திருச்சி பிஷப்பும் திண்டுக்கல் பிஷப்பும் மணப்பாறையில் முறுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள்னு வரப்போகுது. நிலைமை தான். உண்மையாக படித்து வாங்கினவங்கள நான் குறையே சொல்லலை. இந்த பட்டத்துக்காக அலையிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, ஊழியம் என்பது பட்டம், ஊழியம் என்பது பட்டம் எவ்வளோ வாங்குறோமோ அதான் வளர்ச்சி, அது கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துறோன்னு. திருப்பியும் சொல்கிறேன், உன் பட்டம் ஊழியத்தில் பரலோகத்தில் 1 இன்ச்சு கூட உங்களுக்கு யூஸ் ஆகாது. உள்ளுக்குள்ளே வரும்போது தூதன் உங்களை பார்த்து, தேவன் உங்களை பார்த்து பிஷப் ஐயா வராருன்னு கூப்பிட மாட்டான், ரெவரண்ட் ஐயா வராருன்னு சொல்ல மாட்டான். ஆனால் ஒன்று சொல்லுவான், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் ஒருத்தன் வரான் அப்படின்னு சாட்சி கொடுப்பான். அதுதான் பரலோகத்துக்குள்ள நுழையிற சாட்சி. இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவான், அக்கிரம செய்கைக்காரன் ஒருத்தன் வரான், அவனை அப்படியே அனுப்பும்பர். இதில் எந்த சாட்சியை நம்ம வாங்க போகிறோங்கிறதான் கேள்வி. அப்போது சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுக்காததுனால சபை வளர்ச்சி அடையலை, சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலை. நீங்கள் எதை வச்சு கணக்கு பண்ணுறீங்கன்னா, நாங்கள் 50 பேரோட ஆரம்பித்தோம், இன்றைக்கி 5000 பேர் இருக்காங்க. எங்கள் சபை வளர்ந்துருக்கா வளரலையா? அதான் அவங்க கேள்வி. நான் கேட்குறது புரியுதா? அதான் அவங்க கேட்குற கேள்வி. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே ஃபெயிலியரான சபை சர்ச்சு வச்ச மொதல் ஆள் யாருன்னா இயேசுநாதர் தான். 5000 பேர் வந்திருந்தாங்க, அப்புறம் ஒரு 70 பேர் இருந்தாங்க, அப்புறம் அவங்களும் போய் 12 பேர் இருந்தாங்க, அப்புறம் கல்வாரியில் எல்லாம் போய் ஒருத்தன் தான் நின்னான். இப்போ அந்த சர்ச்சு, அந்த மினிஸ்ட்ரி ஃபெயிலியரா சக்ஸஸா? இயேசுநாதர் போன பிறகு 120 பேர் தான் இருந்தான். இப்போ இயேசுநாதர் மினிஸ்ட்ரி சக்ஸஸா ஃபெயிலியரா? ஆனால் 120 பேரும் உலகத்தையே கலக்கிறவன்.
இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறான்றதில்ல சக்ஸஸ். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஊழியக்கார் யார்? பெரிய ஊழியக்கார் யார்? பெரிய சர்ச்சுங்க, கிட்டத்தட்ட 5000 to 10,000 பேர் இருக்காங்க. அவர் பெரிய ஊழியக்கார். யார் சொன்னா? அவர் பெரிய ஊழியக்காரங்க. என்ன சொல்கிறீங்க? அவர் காரே 25 லட்ச ரூபா போகுங்க. அவர் பெரிய ஊழியக்காரங்க. என்ன சொல்கிறீங்க? அவர் கீழே 15 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவர் பெரிய ஊழியக்காரருங்க. என்ன சொல்கிறீங்க? அவருக்கு 65 வயசாச்சு. இதெல்லாம் பெரிய ஊழியக்காரன் யார் சொன்னா? பெரிய ஊழியக்காரர் யார் தெரியுமா? அந்த ஆள் மேலே ஒரு குறை சொல்ல முடியாதுங்க. சத்தியம்னா சத்தியம்தான். முகதாட்சண்யமே பார்க்க மாட்டாப்புல, உள்ளதை உள்ளபடி போதிப்பாப்புல. ஆனால் சர்ச்சில் 50 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 50 பேரும் முத்து மாதிரி ரத்தன மாதிரி இருப்பான். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போவான். இவன் தான் உண்மையிலேயே உண்மையான பெரிய ஊழியக்காரன். ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி கலாத்தியர்ல சொல்றாருல்ல பவுல், இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. அதானே இருக்கு இன்னைக்கு. எந்த ஜனங்களுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாம சத்தியம் பேசிட்டு சாரோனவர்ஜமா சொல்லுவாங்க. அழகா ஒரு வார்த்தை அவங்க பாட்டில் சொல்லுவாங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால். அதில் சொல்லுவாங்க, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அந்த அம்மா பரலோகத்துக்குள்ளே என்ட்ராகிறத பற்றி சொல்கிறாங்க. பரலோகத்துக்குள்ள அப்படி என்ட்ராகிறத பற்றி அந்த அம்மா சொல்கிறாங்க. வீணை நாதம் அப்படியே மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். எல்லாரும் எழுந்துச்சு நின்று வரவேற்பாங்களாம். அந்த நேரத்தில் இயேசுநாதர் பேர் சொல்லி கூப்பிடுவாராம், சாரால் நவரோஜி வா, உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரையே உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய நல்ல முடிவு. இதுதான் பரலோகத்துக்குள்ள என்ட்ராகிற விதம். இங்கே எல்லாரும் ஐயா வாங்க, அண்ணே வாங்க, பிசப் ஐயா வாங்க, ஐயா வரார் வழி விடுங்க, முதல் சேரில் உட்காருங்க, பொன்னாட போத்துங்க. இவனே ஒரு நாளைக்கு உனக்கு கீழே தள்ளிடுவான். இவனே ஒரு நாளுக்கு கீழே தள்ளிடுவான். சொல்கிறேன் நான் உங்களுக்கு, மனுஷன் கொடுக்குற கணம் தேவையே கிடையாது. கர்த்தர் கொடுக்குற கணம்னு ஒன்று இருக்கு. அந்த கணம் தான் இருக்கிறதுலே உண்மையான கணம். அந்த கணம் எதனால் வரும்னா, அவர் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக செய்யும் போது வரும். வேற எதுனாலையும் வராது. நீங்கள் எங்கே போய் படிச்சிங்க? அமெரிக்காவில் பைபிள் காலேஜ் முடிச்சிங்களா? இல்லைனா நீங்கள் வந்துட்டு எஸ்ஏபிசியில் முடிச்சிங்களா? இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஏசியாவில் முடிச்சிங்களான்லாம் வராது. எதனால் வரும் தெரியுமா? என் பிதா எனக்கு காண்பிக்கிறவளா எவைகளையோ அவைகளையே நான் இங்கே செய்கிறேன். எனக்கு என்ன பரலோகம் சொல்லிச்சோ அதை நான் செஞ்சேன். இந்த கணம் வரும். இப்போ திருப்பியும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். உங்கள் சர்ச்சில் ஆவியானவர் பேசினாரா? இப்போ சொல்லுங்கள். இந்த முறைப்படி தான் இத்தனை வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடாமல் ஆவியானவர் என் சர்ச்சில் பேசியிருக்கிறார். நான் தைரியமாக சொல்லுவேன். எத்தனை பேர்? அப்போ 15-20 பேர் இருந்துச்சு. இப்போ 3-4 கை தான் இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் ஆவியானவர் பேசவில்லை. இத்தனை வருஷம் பேசவில்லை. எல்லா நாளும் சொல்லலை, பெரும்பான்மையான காலங்கள் பேசவில்லை. எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, இல்லை எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, கொரோனா வருமா? வந்துச்சா? கொரோனா வந்துச்சா? எத்தனை பேர் வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் கொரோனா வரப்போகுது? 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் கொரோனா வரப்போகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் கொரோனா வரப்போகுது. 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் கொரோனா வரப்போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்காவது 2019 ஜனவரி 1ஆம் தேதி காலையில் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதாவது எனக்கு தெரியும் இந்த வருஷம் கொரோனா வரப்போகுதுன்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? 2 பேருக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரில உங்களுக்கெல்லாம்? வரும் காரியங்களை குறித்து ஆவியானவர் சொல்லணுமா இல்லையா? நினிவேல எத்தனை பேர் இருந்தாங்க? 1,20,000 பேர். இந்த 1,20,000 பேர் சாகிறத குறித்து மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? பட்டார் தானே? வலது கைக்கும் இடது கைக்கும் இவங்கள போய் சாகணும்ப்பா மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? கொரோனாவில் மட்டும் 10 கோடி பேர் செத்துருக்காங்க. எத்தனை கோடி? 10 கோடி. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மனஸ்தாபப்பட்டிருப்பாரா மாட்டாரா? பட்டிருப்பார்ல. அப்போ இதை பற்றின எச்சரிப்பு நினிவேக்கு ஒரு 1,20,000 பேருக்கே அனுப்புவாருன்னா
10 கோடி பேர் சாக போற ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னா அதை சொல்றதுக்கு அனுப்புவாரா மாட்டாரா? அனுப்பியிருக்கணுமா இல்லையா? அப்போ உங்க சர்ச்சுக்கு அந்த காஷன் வந்துச்சா? அந்த எச்சரிப்பு உங்க சர்ச்சுக்கு வந்துச்சா? அப்படி வரலன்னா அது ஆவியானவர் தப்பல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் தப்பு, கேட்காதது உங்க தப்பு. கன்ஃபார்மா ஆவியானவர் சொல்லுவார், சொல்லாமல் செய்யவே மாட்டார். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எதுவானா இருக்கட்டும், இனி சம்பவிக்க போகலை நான் உனக்கு காண்பிக்கிறேன் வா. கன்ஃபார்மா ஆண்டவர் சொல்வாரு. கொரோனா வந்துச்சு, இப்போ உங்களுக்கு கொரோனா போயிடுச்சுன்ற தைரியத்தில் உட்காந்துருக்கிய. திருப்பியும் சொல்றேன், இப்போ நான் வந்தது திரும்பி வரப்போகுது, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் என்ன தைரியத்தில் உட்காந்துருக்கீங்க தெரியுமா? அதான் போயிருச்சே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் கேட்ட கேள்வி, இதுக்கு முன்னாடி கொரோனா வந்தபோது உங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாது, சபையின் மேய்ப்பனுக்கு ஒரு கரடி வரப்போது, ஒரு ஆடு வரப்போது, ஒரு சிங்கம் வரப்போது, ஆட்டை பிடிக்க போது, என் சபையில் கொஞ்சம் சாக போது, இதே பட்டணத்தில் கொஞ்சம் ஊழியக்காரன் சாக போறான், கொள்ளை நோய் வரப்போது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தம் அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? நீங்க எல்லாம் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தீங்க? 2020 ஜனவரிக்கு என்ன கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. 19 விட்டுருங்க. ஏன்னா 20 கொரோனா வந்துருச்சு, சைனால ஆரம்பிச்சிருச்சு, வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அந்த வந்த 1 மாதம் கழிச்சு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன வாக்கு தத்தம் கொடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா? 2020க்கு நீங்கள் என்ன வாக்கு தத்தம் வேணால் கொடுத்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் சர்ச்சில் வெளிப்பாடோட இந்த வருஷம் 6 மாதம் லாக்டவுன் வரப்போகுது, உணவு பற்றாக்குறை வரப்போகுது, மிகப்பெரிய அளவில் ஜனங்கள் லட்சக்கணக்கில் சாக போகுது, நம்ம ஏரியாலையும் மரணம் வரப்போகுது, நாம் நின்று காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு தீர்க்க தரிசனம் வந்துச்சா? அப்புறம் எதுக்கு சபை? சினிமா தியேட்டரால் காப்பாற்ற முடியல, டாக்டர்ஸால் ஹாஸ்பிட்டலால் காப்பாற்ற முடியல, யாராலையும் முடியல, சர்ச்சாலையும் முடியல. அப்போ எல்லாம் ஒன்று தானே? எல்லாம் ஒன்று தானே? அப்போ சர்ச்சு காப்பாற்றுற இடத்துல இருந்தால் தானே மற்றதுக்கும் சர்ச்சுக்கும் வித்தியாசம். எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆனது, அது ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, அது எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை. உடன்படிக்கை பெட்டி போன எல்லா பகுதியிலும் வியாதி வந்தது, அது இஸ்ரவேல் பாளையத்துக்கு வந்தபோது வரவில்லை. அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பழைய ஏற்பாட்டிலேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற சபை இருக்கிற ஏரியாவில் நடக்குமா நடக்காதா? 10 பேர் இருந்தால் சோதோம் அழியுமா அழியாதா? 10 பேர் இருந்தால் அழியுமா அழியாதா? அழியாது. அப்போ ஏன் வந்துச்சு? ஏன் உங்களுக்கு தெரியல? அப்படின்னா சபை எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நாங்கள் போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு, எங்கள் சபை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எங்கே படித்தோம் தெரியுமா, நாங்கள் அமெரிக்காவில் என்ன முடித்தோம் தெரியுமா, வச்சுக்கோங்க. எனக்கு என்ன, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. மனம் திரும்பினால் நல்லது. விசுவாசியை பார்த்து மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புங்கிறீங்க. நீங்கள் மனம் திரும்பினா தான் உங்கள் விசுவாசி மனம் திரும்பும். மெய்ப்பனுடைய சத்தத்தை தானே ஆடுகள் கேட்கும். மெய்ப்பன் சத்தமே குரல் கட்டி போய் தொட்டை கட்டி போச்சுன்னா அது எப்படி கேட்கும்? கரெக்ட் தானே? மெய்ப்பன் தொண்டையே கட்டி போச்சு, அது எப்படி கேட்கும்? அப்போது இந்த கொரோனா வந்தபோது சபைக்கு தெரியவில்லை, உங்களுடைய தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தவில்லை. உங்கள் சபையிலே ஆவியானவர் பேசியிருந்தால் சொல்லி இருப்பார். ஜனவரி மாதம் கொஞ்சமாவது ஹிண்டாவது கொடுத்துருப்பார். மார்ச் மாதம் இப்படி ஒன்று வருது, லாக்டவுன் போட போகிறாங்க, சாப்பாடு கிடைக்காது, மிகப்பெரியதான பொருளாதார தடை வரும், ஜனங்க கொள்ளையாக சாவ போகிறாங்க, மாஸ்க் போட போகிறாங்க, சர்ச்சை நடத்த முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமை வரப்போகுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல. சரி, இதை பாருங்கள், இந்த விஷயத்தை பாருங்கள். வரலாறு
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது எப்போ வந்துச்சு தெரியுமா? அந்த வீடியோ 2018. இதே வீடியோவை இதே திருச்சியில் நாங்கள் போட்டிருக்கிறோம். 2018 அன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பேரெல்லாம் நல்ல பேர். இதே வீடியோவை நாங்கள் போட்டு காட்டும் போது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பேரெல்லாம் நல்ல பேர். என்ன பேர்? பயமுறுத்தி ஊழியம் என்றார். இப்படி ஒரு ஊழியம் தேவையா? இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? இப்படியெல்லாம் வராது. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். வந்துச்சு. 10 கோடி பேர் செத்து போயிருக்கான் இது வரைக்கும் வேர்ல்டு வைட். இந்தியாவில் மட்டுமே எத்தனையோ கோடி செத்துருக்கான். கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு. இதை சொல்லும் போது எங்களை திட்டினீங்க. சரி பரவாயில்ல, விட்டுருங்க. எங்களை திட்டினது விடுங்க, அது பெரிய விஷயமே இல்லை. காலங்காலமாக திட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் இது உலக சுகாதார மையத்துக்கு தெரிஞ்சது ஏன் உங்களுக்கு தெரியல? அவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். நீங்கள் பைபிளில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? ஆவியானவர் உணர்த்தி இருக்கணும். ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும்ல. ஒரு சின்ன ஹிண்ட் ஒரு கழுத வழியாவது உங்ககிட்ட பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் சபை இதுக்கு ரெடி ஆகல? எல்லாரும் சொன்னது திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க. கர்த்தருக்கு திடீரே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அவருக்கு என்ன கிடையாது? திடீர் கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு என்ன கிடையாது? திடீர் கிடையாது. சொல்லியிருக்கணும். சரி, ஓகே. இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? கொரோனாவில் உங்களால் எதாவது பண்ண முடிச்சா? கொரோனாவில் சர்ச்சை மூடிட்டு வீட்டில் உட்கார முடிச்சு. அதை தவிர ஒன்றும் பண்ண முடியல. நிறைய ஊழியக்காரங்க ஆன்லைனும் போட தெரில பாவம். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு அது பழக்கமாகவும் இல்லை. நிறைய ஊழியக்காரங்க ஆன்லைனில் பேசவும் வரல. ஏன்னா இவங்க ஒரு அல்லேலூயா சொன்னால் எதிரில் 2 அல்லேலூயா வந்தால் தான் முடியும். நம்ம மெசேஜ் அப்படி பழகிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஆன்லைன்னா அவன் கேமரா வச்சுட்டு கேமராமேன் போயிடுவாப்பில். கேமரா அல்லேலூயா சொல்லாது. திருப்பி அவர் தடுமாறிட்டாங்க பாவம். முதல்ல இந்த கேமராவை பார்த்து பேசுகிறவங்களாம் ரொம்ப தடுமாறிட்டாங்க. பிரியமானவர்களே, கேமரா பார்க்குறாங்க, அல்லேலூயா சொல்லணும்னு. அது சொல்லாது. கேமராமேனும் போயிட்டான். அவனும் எவ்வளோ தான் நிற்பான் பாவம். நம்ம பிரசங்கத்துக்கு பாஸ்டாமாவே உட்கார மாட்டுறாங்க. சமைக்கிறன்ட்டு வீட்டுக்குள்ளே எழுந்து போயிடுறாங்க. என்னன்னு கூப்பிட்டு கேட்டால் பாஸ்டாமா சொல்கிறாங்க, அதை எவ்வளோ நாள் தாங்க அதையே கேட்குறது. அந்த அம்மா எழுந்து உள்ளே போயிடுறாங்க. கூப்பிட்டு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல அவர்கிட்ட. எங்கம்மா போயிட்டேன்ப்பா? எல்லாருக்கும் சமைக்கணும் இல்லைப்பா, சமைக்க போயிட்டேன்ப்பா. அங்கிருந்தே கேட்டேன்ப்பா நான், மார்த்தாள் மாதிரி. அந்தம்மா பாவம் எவ்வளோ நாள் தான் ஒரே பிரசங்கத்தை திருப்பி கேட்கும். ஒரு நாள் நான் உபத்திரவத்தின் பாதையில் அந்த அம்மா சொன்னான், ஐயோ இந்த ஆள் ஒரு நாள் உபத்திரவப்பட்டு என்ன உபத்திரவப்படுத்துறது இருக்குது. பாஸ்டாமாவே பசங்க கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் எப்படி கேமராமேன் உட்காந்து கேட்பாப்புல? அவர் ஆன் பண்ணி விட்டு போயிடுறாப்புல. கரெக்டாக 40 நிமிஷம் கழிச்சு தான் வருவாப்புல. நிறைய ஊழியக்காரங்களுக்கு பேசவே வரல கேமராவில். திடீர்னு ஆயத்தமே ஆகலை. சரி அதெல்லாம் போட்டோம், விடுங்க. கொரோனாவில் என்ன பண்ணிய? கொரோனாவுக்கு உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் போய் கொரோனாவில் என்ன பண்ண முடியும்? கொரோனாவே ஒரு புது வியாதி. உலகமே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குது. கோடிக்கணக்கில் ஜனங்க செத்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறது? இப்போவும் உங்களுக்கு ஒன்று புரியல. கொரோனா மட்டும் இல்லை, அதை விட இன்னும் பெரிய வியாதி வந்தாலும் அதை விரட்டுற சுகமாக்குற ஒரே வல்லமை உலகத்தில் சபைக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாருக்குமே கிடையாது. வேற யாருக்குமே கிடையாது. இயேசு காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எல்லா குவாரண்டைன். இயேசு காலத்தில் ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு. ஊருக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்திடுவான். என்ன வியாதி? அந்த குவாரண்டைன்லேருந்து இன்னைக்கு குவாரண்டைன் வரைக்கும் சுகமாக்குற ஒரே அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மட்டும் உண்டு. அந்த நாமத்தை உடைய ஊழியக்காரங்க நம்ம. அப்போ கொரோனா நம்மளை பார்த்து பயந்துருக்கணுமா, நாம கொரோனாவை பார்த்து பயப்படணுமா? நான் சர்ச்சு மூடினதை சொல்லலை. அதுவே நம்ம நினச்சிருந்தா சர்ச்சை திறந்துருக்கவும் முடியும். ஆந்திராவில் ஒரு ஆள் கண்ணில் மருந்து ஊத்துறேன்னு சொன்னார் கொரோனாவுக்கு. கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சுகமாக்காது. மெடிக்கலி பாசிபிள் கிடையாது.
அவர் சொன்னார், நான் கண்ணில் மருந்து ஊற்றுறேன் சுகமாக்குதுன்னு. ஜனங்க நம்பிட்டாங்க. லாக்டவுன். இந்தியாவிலேருந்து அந்த கிராமத்துக்கு அந்த மாதம் மட்டும் 5 லட்சம் பேர் வந்தாங்க. பேப்பரில் வந்துச்சு, 5 லட்சம் பேர் வந்தாங்க. கவர்மெண்ட்டால் தடுக்க முடியல. அப்போனா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, வந்த ஜனங்களை வரிசையில் நிற்க வச்சு, வேறு வழி இல்லாமல் கேப் விட்டு நிற்க வச்சு மருந்து ஊற்ற வச்சாங்க. யோசித்து பாருங்க, சுகமாகாத ஒரு மருந்து ஒரு ஆள் சுகமாகுதுன்னு சொல்கிறாரு, அங்கே ஜனங்க ஓடி வராங்க. வேறு வழியே இல்லாமல் கவர்மெண்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு. சுகமாகிற மருந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. இங்கே சுகமாகி இருந்தால் எல்லா பக்கத்துலும் ஜனங்க வந்திருப்பாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு இறக்கி இருப்பான். வேற வழியே இல்லாமல் கவர்மெண்ட் சபையை திறக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு பொய்க்காரனால செய்ய முடிஞ்சதை ஒரு மெய்க்காரனால செய்ய முடியல பாருங்க. ஒரு மருந்தே இல்லாதவனால செய்ய முடிஞ்சதை ஒரு மருந்து வச்சிருக்கிறவனால செய்ய முடியல பாருங்க. இங்கே தான் சபை வீக். நம்ம மட்டும் அந்த கொரோனாவில் சக்சஸ் பண்ணி இருந்தோம்னா, நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், சுவிசேஷம் தானாய் போகும். அவனே சொல்லுவான், எல்லா தேவர்களை விட கிறிஸ்தவர்கள் தேவன் பெரியவர், அவர் சுகமாக்கினார்னு சாட்சி கொடுத்துருப்பான். கொடுத்தானா நடந்துச்சான் தான் கேள்விங்க. ஆனால் சர்ச்சில் பேசும்போது பார்க்கணுமே, சிங்கத்தின் மேலும் நடந்து ஒழு சர்பத்தையும் மிதிப்பாய், அக்கினியின் நடுவில் என்னை தூக்கி போட்டாலும் பொய். புல்பீட்டில் ஏறிட்டாலே பொய், வாயில் வரதெல்லாம் பொய். ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியே சபையால் ஜெயிக்க வக்கு இல்லைன்னா எப்படி சிங்கத்தை ஜெயிக்கும் சொல்லுங்க? ஏன்னா நீங்க இன்னும் சிங்கத்தை பார்க்கல. அந்த தைரியம். திடீர்னு வண்டலூர்ல இருந்து 2 சிங்கத்தை கொண்டு சர்ச்சுக்குள்ள விட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஐயோ, கட்டிட்டா நல்லதுதான், அதுக்குள்ள சிங்கம் சாப்பிட்டுருமே. கட்டிட்டா நல்லது, நான் உங்களை குறைய சொல்லலை. அப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் சந்தோஷம். அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். கொரோனாவில் சபை என்ன செய்தது? கொரோனா முடிஞ்ச உடனே இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்தாங்க, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மரணம்னு. யோசித்து பாருங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாவில் மட்டும் மரணம் குறைவாக இருக்குன்னு சர்வே சொல்லி இருந்தால், சபை இருக்கிற ஏரியாவில் மரணம் இல்லைன்னு சொல்லி இருந்தால், நீங்கள் சொல்லவே வேண்டாம், இந்தியா முழுக்க சுவிசேஷம் தானாய் போயிருக்கும். இப்போ சமீபத்தில் ஆந்திராக்கோ எதுக்கோ ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு 65 வயசு அம்மா, படிப்பறிவு இல்லாதவங்க, நல்லா கவனிங்க. அந்த அம்மாவுக்கு அந்த ஊரில் ஒரு சாட்சி இருக்குது. எந்த ஊழிக்கார் போனாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்கள. நான் போயிருந்தப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 65 வயசு இருக்கும், படிப்பறிவில் சாதாரணமாக புடவை கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஒரு விலையே காஸ்ட்லியான புடவை கூட கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த அம்மாவை சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு விசேஷம், ஸ்பெஷாலிட்டி. அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, கொரோனா உச்சத்தில் வந்துருச்சியா, எங்கள் கிராமத்துக்கு வந்துருச்சு. எங்கள் வீட்டு வாசலில் போய் நின்று முழங்கால் போட்டு டெய்லி கை தூக்கிடுவாங்களா அந்த அம்மா. என்னை தாண்டி கொரோனா போகக்கூடாது, என் வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருக்கும், என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடாதுன்னு அந்த கிராமமே சாட்சி கொடுக்குது. அந்த அம்மா வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 50 வீடுகளுக்கு கொரோனா வரவே கிடையாது. முன்னாடி வீடு வரைக்கும் உண்டு. அந்த அம்மா வீட்டிலேருந்து பின்னாடி எந்த வீட்டுக்குமே கொரோனா கிடையாது. கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்து சொல்லிட்டான், யாருக்குமே கொரோனா கிடையாது. ஏன் இல்லை? யாருக்குமே தெரில. அந்த அம்மா சொல்லுது, கையை தூக்கிடுவையா, என்னை தாண்டி போகக்கூடாது ஏசப்பான்ட்டேன், கொரோனா போலேருந்து. ஒரு அம்மா அப்படி சொல்லுவானால் மோசேக்கு ஈக்குவல். அது மோசே கை தூக்குனது ஈக்குவல். அந்த அம்மா அப்படி சொல்லுமானால் ஒரு ஊழியக்காரனும் அவன் சபையிலே கையை தூக்கி நிறுத்தி இருந்தால் திருச்சி முழுக்கவே கொரோனா வராமல் தடுத்திருக்க முடியும். நம்மளால் முடியாது. அதான் முக்கியம். நாம் எல்லாரும் வேறு சில காரியங்களில் பிஸியாக இருக்கிறோம். எப்போ இந்த கொரோனா முடியுங்க? ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் முடியலைங்க, நல்ல நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் மூடிட்டாங்க. எப்போ முடியுங்க? கொரோனா முடிஞ்சாதாங்க அந்த காரை போய் வாங்க முடியும். கொரோனா முடிஞ்சாதாங்க நாங்கள் குடும்பமாக வெளிநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொரோனா அப்படி தான் இருக்கும். இது நடந்த சம்பவம். கொரோனா உலகத்துக்கு வந்துச்சு, வந்தது நமக்கு தெரியாது. அதை சுகமாக்குற வல்லமையும் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு சுகமாக்குற வல்லமை வேணும்னா ஒன்றே ஒன்று தான் பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற. அப்போ சபையில் என்ன இல்லை? அவ்வளோதான். இதான் ரிசல்ட். அவ்வளோதான் ரிசல்ட். விசுவாசம் உங்களுக்கு எதுக்கு இருக்குன்னா, இடம் வாங்கிறதுக்கு இருக்குது,
அப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்க இருக்குது, உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது, பணக்காரன் ஆகிறதுக்கு இருக்குது. ஆனால் சுகமாக்கிற வல்லமை இல்லை. இப்போது இதுவரைக்கும் இருக்கிற சபையினுடைய ஸ்டேட்டஸை நான் சொல்லிட்டேன். கொரோனாவுக்கு முன்னாடியே 2018 இந்த வீடியோவை போட்டு இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து மிக மோசமான ஒன்று வரப்போகுது. இதை நீங்கள் திருப்பியும் கதையாமல் எடுத்துக்கலாம், இல்லை இவர் சும்மா சொல்கிறான்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 2023 இது நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னது, நீ வரப்போது இதை போய் ஜனங்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி, அது இந்த 2025 ஆல்மோஸ்ட் தொடங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. இந்த 1.5 வருஷமாக எல்லா பகுதிகளுக்கும் போய் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ திருச்சிக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காலம். நான் ஏற்கனவே பாஸ்டர் ஜஸ்டின்கிட்ட சொல்லியிருந்தேன், அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு எப்படியாவது இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒய்எம்சியில் இவங்க சொன்னாங்க நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை காலையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது நாங்கள் வர்றதுக்குள்ளே சடனாக ஒரே வாரத்தில் எல்லாம் தலைகீழாயிருச்சு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8 வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். இதான் அடுத்து நடக்க போற மிக முக்கியமான சம்பவம். நல்லா கவனிங்க. மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும். ஃபர்ஸ்ட் என்னது? பட்டயத்தினாலும். மிக பெரியதான ஒரு யுத்தம், பட்டயம். இந்த யுத்தத்தை குறித்து எசேக்கியேல் 38-39 இருக்கு. அதில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யாவும் ஈரானும் வரணும்னு இருக்கு. அந்த யுத்தத்தினுடையதான முந்தின ஸ்டேஜுக்கு தான் உலகம் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த யுத்தம் இஸ்ரவேல் யுத்தம் ஹமாஸ் யுத்தமாக இருந்துச்சு. இப்போ ஈரானுக்கு போயிடுச்சு. எசேக்கியேல் 38:5 பெர்ஷியான்னு இருக்கும், ஈரானுக்கு போயிடுச்சு. இவங்களுக்கு உதவியா அல்லது இவங்களுக்கு தலைமையாக ரஷ்யா வரணும்னு இருக்குது எசேக்கியேல் 38:2. இப்போ ரஷ்யா முதல் முறையாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவதாக அனௌன்ஸ் பண்ணிருச்சு. நியூக்ளியர் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிருச்சு. ஸோ வேதம் சொன்ன அந்த டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இப்போவும் சொல்கிறேன், அதெல்லாம் வராது, சீஸ் ஃபயர் வந்துடுச்சு, இப்போ சமாதானமாக போயிட்டுருக்கு, கன்ஃபார்மாக கிடையாது. இது ஒரு தற்காலிக சமாதானம். இதுக்கப்புறம் இதை விட பெருசாக ஒன்று வரும். அந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. த நியூக்ளியர் வார் பிட்வீன் த இஸ்ரேல் அலைன்ஸ் அண்ட் ரஷ்யா அலைன்ஸ். இஸ்ரேலுடைய கூட்டமைப்புக்கும் ரஷ்யா கூட்டமைப்புக்கும் நடக்கும். எதுக்காக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்காக தான் நடக்கும். இந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க, இல்லையோ இந்த இடத்துக்காக தான் நடக்கும். இஸ்ரவேல் மலைகளுக்கு நீங்கள் வேணால் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். பர்டிகுலரா இருக்கு, மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அதே 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 குருடங்களால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி 2 இடத்துல இருக்கு. இதான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரவேல் மலை எங்களுக்கு வேணும்னு ஹமாஸ் யுத்தத்தை ஆரம்பிச்சிச்சு. 2023 அக்டோபர் 7 எங்களுக்கு இஸ்ரவேலில் இருக்கிற அந்த டெம்பிள் மவுண்ட் வேணும்னு சொல்லி சண்டை ஆரம்பித்தாங்க. அந்த சண்டை தான் அப்படியே ஹிஸ்புல்லாவாக மாறியது, பெரிய சண்டை. அதுக்கு அடுத்து ஹவுதி சண்டை பெருசாக மாறிச்சு. அங்கேருந்து இப்போ சிரியா, அங்கேருந்து இப்போ ஈரான், இதோட கூட இன்னும் துருக்கி ரஷ்யா ரெண்டும் சேரணும். இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு சைனா வரணும். இது அத்தனை நான் சொல்கிறது அதே எசேக்கியேல் 38 இருக்குது. அதே எசேக்கியேல் 38 இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா அலையன்ஸ் ஆகணும். அதில் 80% அலையன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஃபேஸ் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் துருக்கியும் சைனாவும் வரணும். இதில் ரஷ்யா வர்றதை நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்துடுச்சு. நாங்கள் வர்றதை பார்க்கும்போதுன்னு சொன்னோம். இப்போ ரஷ்யா நேரடியாக சொல்லிடுச்சு, ஈரானுக்கு நாங்கள் அணு ஆயுத உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எசேக்கியேல் 38 யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தம் மிக மோசமாக இருக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு இருக்கும். அதே எசேக்கியேல் 39 அது நியூக்ளியர் வாராக இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். எசேக்கியேல் 39:15 இருக்கு, 11-15 2 வசனத்தில் இருக்கு. அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும் அப்படின்னு இருக்குது. ஸோ வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாதிக்கு மேலே வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, 3ஆம் உலக யுத்தத்தினுடைய மிக முக்கியமான ஃபேஸ்க்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம். நான் சொல்லலை, உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சபை எப்படி கொரோனா வந்தபோது சீரியஸ் இல்லாமல் இருந்துச்சு. 2019 நவம்பர் லாஸ்ட்லேயே கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டிசம்பரில். ஆனால் 2020 மார்ச் 20 வரைக்கும் சபைக்கு உணர்வே இல்லை. அதெல்லாம் வராது, நடக்காது, ஆவாது, கர்த்தர் கிருபை உள்ளவர், விடமாட்டாரு, அதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே தான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போது 3ஆம் உலக யுத்தத்தினுடைய பாதி கிட்ட வந்துட்டோம். அடுத்து ட்ரிகர் ஆகும். மிக முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கு ஒரு அடையாளம். நீங்கள் இதே இஸ்ரவேலில் ஹமாஸ் ஆரம்பித்த அந்த யுத்தத்தில் டெம்பிள் மவுண்டில் அலக்ஸான்னு ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்கு கீழே விடுறதை நீங்கள் பார்க்கும் பொழுது கவனிங்க, இதான் அந்த மாஸ்க், இதான் அந்த மாஸ்க். உங்களுக்கு இது அடையாளம். இந்த மாஸ்க் கீழே விழுந்துச்சுன்னா 3வது தேவாலயம் இங்கே தான் கட்டணும். இப்போ இதுக்கான யுத்தம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்த கொடுங்கன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஹமாஸ். இதை கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். 3வது தேவாலயத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் இஸ்ரவேல், எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த இடம் தான் எங்களுக்கு பாக்கின்னு அவன் சொல்கிறான். அதுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. ஊழியக்காரங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் சீரியஸாக எடுக்கலை, அதெல்லாம் இல்லைங்க, அவர் சும்மா ஜெகன்மோ பயமுறுத்திட்டு போகிறாரு. கர்த்தர் நினிவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். இஸ்ரவேல் மெய்ப்பர்களுக்கு கர்த்தர் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன சொன்னார், அவ்வளோதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நம்பலாம், நம்பாமல் போகலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது இஸ்ரவேல் மலைக்கான சண்டை, பர்டிகுலராக இதுக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த மலையை வாங்கி கொடுக்க தான் ரஷ்யா வரும். ஹமாஸுக்கோ பாலஸ்தீனர்களுக்கோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதை வாங்கி கொடுக்க வருவாங்க. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு இருக்க வேண்டியது மிக முக்கியமானது, இந்த மாஸ்கை அவர்கள் கீழே தள்ளுவார்கள். அதுக்கு முன்பாகவோ அதுக்கு பின்பாகவோ 3ஆம் உலக யுத்தம் உச்சத்துக்கு வரும், உச்சத்துக்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத உயிர் சேதம் நடக்கும். 2வது பட்டயத்தினாலும் அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் வரும். ஏன்னு சொன்னால் இப்போவே சாப்பாட்டு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. விலைவாசி எல்லாம் 100 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு, எல்லாம் உச்ச நிலைமைக்கு. அரிசியாக இப்போ எவ்வளோ உங்களுக்கு? 70 ரூபாய்க்கு போயிடுச்சா? 70 ரூபாய்க்கு போயிடுச்சு இல்லை, 80-90 ரூபாலாம் தாண்டி 100 ரூபாய்க்கு போயிடும். பெட்ரோல்லாம் 150 ரூபாய்க்கு போயிடும். அதான் பஞ்சம், ஏழைகளால் வாங்க முடியாது. நமக்கு ஏதோ கர்த்தர் கிருபையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியோ கொடுக்குறாரு, ஏழைகளால் முடியாது. மிகப்பெரிய பஞ்சம். அடுத்து நியூக்ளியர் கலந்து காற்று பஞ்சம் வரும், தண்ணி பஞ்சம் வரும், எல்லா பஞ்சமும் வரும். 3வது அங்கே என்ன இருக்குது? அதாவது இயற்கை பேரழிவுகள். இயேசு சொன்ன மிக முக்கியமான பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 6வது மாதம், இந்த 6 மாதத்தில் மட்டுமே நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட 3000 பூமி எதிர்ச்சி நடந்திருக்கு உலகத்தில். இந்த 10 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 16,000 20,000 பூமி எதிர்ச்சிக்கு மேலே நடந்திருக்குது. இதுதான் பூமி எதிர்ச்சி, டெக்கேட் ஆஃப் எர்த்குவேக்ஸ்னு சொல்கிறான். இதை விட மோசமான ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுது. நான் சொல்லலை, நல்லா கவனிங்க. இது ஜப்பான் கொடுத்துருக்கு. ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, 3 லட்சம் பேர் சாகக்கூடியதான மிக மோசமான பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகுது. 3 லட்சம் பேர் சாக போகிறாங்க. இது வந்தது ரெப்யூட்டட் சேனலில், இங்கே இருக்கு பாருங்கள், ரெப்யூட்டட் சேனலில் வந்திருக்குது. 3 லட்சம் பேர் சாகக்கூடிய பூமி எதிர்ச்சி வரப்போகுது. இதுக்கு இந்தியாவும் பாதிக்கப்படும். இங்கே இருக்கு பாருங்கள், ஹை ரிஸ்க் ஃபார் இந்தியா, கிரேட்டர் ரிஸ்க். இது இப்போ நடக்க போகுது. திடீர்னு ஒரு நாள் வரும், நீங்கள் அச்சுச்சோன்னு உட்காந்துருக்க போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி இது எதுவும் உங்களுக்கு பாதிப்பு வராது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இவன் சொல்லியிருக்கா, மெகா குவாக், பெரிய பூமி அதிர்ச்சி. எசேக்கியேல் 38:19 வாசிச்சு பாருங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, இங்க சொல்லுது மெகா குவாக், இந்த இடத்துல இருக்கு.
மெகா குவக். இப்போ ரெடியாக இருக்கு. இதை விட லாஸ்ட்டு துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 20 வருஷமா எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் இருக்கு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரங்கு காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் ஒட்டக காய்ச்சல் கேமல் ஃபீவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கொரோனா கூட எங்கேருந்து வருச்சு? முழுக்க முழுக்க ஊகான் மாநிலத்தில் உள்ளதான மார்க்கெட்லேருந்து மிருகங்கள்லேருந்து வந்துச்சு. இதில் பெரிய ஆச்சரியம் கவனிச்சிங்களா? அத்தனையும் பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகம். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு இருக்கோ அத்தனையிலிருந்து வருது. இது அத்தனையும். இது கோஇன்சிடென்ஸ்னு சொல்கிறீங்களா, இல்லை கடைசி 30 வருஷம் மட்டும் இப்படி நடக்குது அதனால் உங்களுக்கு புரியுதா, இல்லைங்க இதெல்லாம் சும்மாங்கன்னீங்களா உங்கள் இஷ்டம். பர்டிகுலராக நல்லா கவனிச்சு பாருங்கள். கடந்த 30-40 வருஷமாக வரக்கூடிய எல்லா வியாதிக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேரை சொல்கிறாங்க. 99% அந்த மிருகம் பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகமாக மட்டும் இருக்குது. பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு இருக்கோ அதில் இருக்குது. இப்போ போன ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவிலிருந்து 315 வகையான வைரஸ் காணாமல் போயிடுச்சு. கவனிங்க. வைரஸ்கள் கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. இதில் அவர் சொல்கிறார், அது ஒரு 10 நிமிஷம் ஓடும். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைரஸை வெப்பன்ஸாக பயன்படுத்துவாங்க. இப்போ கொரோனா கூட அது மாதிரி ஒரு வெப்பன் தான் சொல்கிறாங்க. பயன்படுத்தினா 15% மக்கள் உலகத்தில் சாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 15%. இதுலேயே அவர் சொல்லுவார் 100க்கு 15 பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது கொரோனாவை விட மோசமான வைரஸ் பரவுவதாக உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது உலக சுகாதார மையம் சொல்லிடுச்சு. ஒரு பக்கம் 315 வைரஸ் காணோம், ஒரு பக்கம் மிகப்பெரிய வைரஸ் பரவுதுன்னு WHO சொல்லுது. 2018 இவங்க தான் சொன்னாங்க, இப்போ திருப்பி அவங்களே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நியூக்ளியர் வெப்பனுக்கு நேராக இப்போ யுத்தம் தொடங்கிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதே எசேக்கியேல் 38:5 ஈரான் பேர் இருக்குது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். அவர்களோடு கூட பெர்ஷியா தான் ஈரான். இன்றைக்கி இருக்கிற ஈரானுக்கு பேர் பெர்ஷியா. 1979 வரைக்கும் ஷா மன்னர் ஆட்சி வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியா. இப்போ இருக்க அயதுல்லா கொமேனி இருக்கார்ல, இவருடைய இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதுக்கு என்னவோ மாற்றினார், ஈரான்னு பேர் மாற்றினார். அப்போ யார் கூட இருப்பா, ரஷ்யா கூட இருக்கும்னு இருக்கு. அந்த இடத்துல பாருங்கள், எசேக்கியேல் 39:2 வடபுறங்களிலிருந்து எழும்புவோம். எசேக்கியேல் 38:2 ரோஷ் என்கிற வார்த்தை இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. ரோஷ் என்கிற வார்த்தை இருக்கும். பர்டிகுலராக எல்லா டிரான்ஸ்லேஷன்லேயும் இருக்கும். இங்கிலீஷில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடபுறங்களிலிருந்து வரும். 39:2 இதான் ரஷ்யா வடக்கு பக்கத்துலேருந்து வர்றது. எசேக்கியேல் 39 வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பியும் சொல்கிறேன், 23வது வருஷம் கொரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது முடிஞ்ச போது கர்த்தர் சொன்னது, அடுத்து இது வரப்போது போய் சொல்லுன்னு சொன்னார். ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கும் சொல்லப்படுது. இதை சீரியஸாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் நார்மலாகவும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நடக்காதுங்க அப்படிலாம் ஆகாதுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதோடையதான மரணத்தின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பைபிள் சொல்லிடுச்சு. அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தில் துஷ்ட மிருகங்களினாலும் எவ்வளோ பேர் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, இந்த நியூக்ளியர் வாரில் ஸ்டார்ட் ஆனா அப்படின்னு சொல்லும் போது வந்த நியூஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனால் 500 கோடி பேர் வரை சாவ வாய்ப்பு இருப்பதாக NDTV சொல்லுது. இதை சொன்னது யாருன்னா அமெரிக்க முன்னாள் அதிபர்
பைடன் சொன்னார், ஜோ பைடன் 5 பில்லியன் 500 கோடி. பைபிள் சொல்லுது 200 கோடி. எவ்வளோ பேர்? 200 கோடி. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, அவ்வளோ சான்ஸ் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, கொரோனாவில் மட்டுமே 10 கோடி பேர் செத்துருக்கிறாங்க. வெறும் கொரோனாவில் மட்டும். பூமி அதிர்ச்சி, இயற்கை பேரழிவு, சுனாமி, இது எதுவுமே இன்னும் கணக்கு வரல. வெறும் கொரோனாவில் மட்டும் 10 கோடி. பைபிள் சொல்கிறது 1/4 பங்கு. வைரஸில் 15% மக்கள் சாவாங்கன்னு இருக்கு. நியூக்ளியர் வெப்பனில் 500 கோடி. உங்களுக்கு தெரியுதா, இந்த 30 வருஷமாக இப்படி ஒரு நியூஸை நம்ம கேட்டதே கிடையாது. 10 பேர் செத்தா கூட நம்ம சீரியஸ் ஆகிடுவோம். ஒரு 279 பேர் ஃப்ளைட்டில் செத்தாங்கல்ல, இப்போ ஞாபகம் இருக்குதா? ஏர் இந்தியாவில். மறந்துட்டீங்க தானே? இப்போ நான் கேட்ட பிறகு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது எவ்வளோ தூரம் பாதிப்பு உண்டாச்சு உங்களுக்கு. மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கடந்து போய் விட்டீர்கள், அவ்வளோதான். ஆனால் இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நடந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது அந்த தாக்கம் இருக்கும் ஜனங்கள் மத்தியில். இப்போ எல்லாமே ஜனங்க ஈஸியாகிட்டாங்க. நியூஸ் நியூஸ் நியூஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் செய்தி மட்டும். இதே தான் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன். இப்போ நடக்க போகிற சம்பவத்தை நியூஸாக பார்க்காதீங்க. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி மிக முக்கியமான காரியங்கள் நடக்குது. 6:8 இது நடக்கும். 6:12 மிகப்பெரிய ஒரு பேரழிவு வரும். இதை ஒட்டி கர்த்தருடைய வருகையும் நடக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மாஸ்க்கு கீழே விழும். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது 2 முக்கியமான காரியம். அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். 2 முக்கியமான காரியத்தை செய்யணும். ஏன்னா பைபிள் 1/4 பங்கு ஜனம்னு சொல்லுது, உலகம் அதை விட அதிகமாக சொல்லுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடுறேன். உங்கள் சர்ச்சு இந்த வருகையில் அல்லது இந்த யுத்தத்தில் அல்லது இந்த பேரழிவில் உங்கள் சர்ச்சில் ஒரு பாதிப்பும் வராமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் அதற்கு ஜவாப்தாரி. எப்படிங்க? ஒன்று, ஒரு வேளை வருகை முந்துச்சுன்னா சபை 100% பரலோகத்துக்கு போகணும். ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரணும். ஒரு வேளை வருகை பிந்துச்சு, யுத்தம் வந்தால், மரணம் வந்தால் கூட உங்கள் சபையிலேருந்து ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு போகக்கூடாது. அத்தனையும் பரதீசிக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா இனிமேட்டு அதுதான் உங்கள் பிரதானமான வேலை. நான் சொல்கிறது புரியுதா? பவுல் சொல்கிறார்ல, சொந்த குடும்பத்தை நடத்தாதவன், அதே தான் உங்களை கேட்குறேன், உங்கள் சொந்த சபையை நடத்தாதவன் இந்தியா எழுப்புதலுக்கு ஜோம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. சொந்த சபையை நடத்தாதவன் உலக எழுப்புதலுக்கு ஜோம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இன்னிலிருந்து ஒரு டிசிஷன், இது நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு ஆலோசனை, சகோதரனாக சொல்கிறேன், கேட்குறது கேட்காத உங்கள் இஷ்டம். இன்னிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. உங்கள் சபை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதல் கான்சன்ட்ரேட் உங்கள் சபையை பண்ணுங்கள். எப்படியாவது என் சபையிலேருந்து ஒன்று கூட மிஸ் ஆகாது. அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சாகிற மாதிரி ஒரு ஆளை கொண்டு போனால் ஜிஹெச் கொண்டு போக சொல்லிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அவங்க இதில் அட்மிஷன் போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த இயர் முடியும் போது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்கணுன்னா, எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் அட்மிட் ஆனாங்க, எவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு டெத்து கூட இல்லைன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சில காரியங்கள் செய்வாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சாகர நிலைமைன்னு தெரிஞ்சு அங்கே எடுக்க மாட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே எங்கே அமுச்சு விட்ருவாங்க? ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்ருவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்காரனே என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு டெத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா, ஆத்மாவை 100, 200, 500ன்னு வச்சிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு வைராக்கியம் வரணும். ஒன்று கூட நான் நரகத்துக்கு கொடுக்க மாட்டேன், அத்தனையும் பரலோகத்துக்கு கொண்டு போவேங்கிற வைராக்கியம் வரணும். இந்த ஒரு காரணத்துக்கு தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நமக்கு தேவையான சாப்பாடு, நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான வசதி வாய்ப்பு, நம்ம மனைவி பிள்ளைகள் அவங்க படிப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வண்டி, லொட்டு லொசுக்கு எல்லாம் பரலோகம் கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? இந்த ஆத்மாக்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக மட்டுமே, வேற எதுக்கும் தரல. இது ஒன்றுக்கு தான் ஆண்டவர் தராரு. யோசித்து பாருங்களேன், உலகத்தான் 6 நாள் வேலை செஞ்சு 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிறான்.
நம்ம ஒரு நாள் தான் அஃபிஷியலாக வேலை செய்கிறோம், மிச்சம் 6 நாள் ரெஸ்ட் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 7 நாள் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உலகத்தா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறான், சிலர் 10 மணி நேரம். இன்ஃபோசிஸ்காரர் சொல்கிறாரு 12 மணி நேரம் வேலை செய்யணுமா, அப்போ தான் நீங்கள் அடுத்து சர்வை பண்ண முடியுங்கிறாரு. சர்ச்சு வாரத்துக்கு ஒரு நாள் திறந்து பிரயோஜனம் இல்லை. சபை இனி 7 நாளும் திறந்திருக்கணும். சபையில் டெய்லி ஜெபம் நடக்கணும். உங்களுக்கு இந்த சிஎஸ்ஐ காரங்களை பார்த்தா வயிறு எரியுதா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள், வயிறு எரியுதா இல்லையா? எவ்வளோ கூட்டம், கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் கூட்டம் என்ன செய்யுது? எல்லாம் மோதுது. அந்த அளவுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்? வெரி சிம்பிள். சிஎஸ்ஐ சர்ச்சை போய் பாருங்கள், ஆர்சி சர்ச்சை போய் பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் கூட கதவு சாத்தியிருக்காது. காலைல 6 மணிக்கு திறந்தா நைட்டு 8 மணிக்கு தான் மூடும். ஆல்வேஸ் ஓப்பன். சோல்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், ஜெபம் பண்ணலாம். பெந்தகோஸ்தே சபையை போய் பாருங்கள், 6 நாள் மூடி இருக்கும், சண்டே மட்டும் ஓப்பன். அதுவும் சண்டே காலையில் 10 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு தான் கதவே திறக்கப்படும். அதற்கு பிறகு பெருக்கப்படும், அதற்கு பிறகு பாய் போடப்படும், திருப்பி 12:30 மணிக்கு பூட்டப்படும், அதோடு கூட அடுத்த சண்டே திறக்கப்படும். நீங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழியோரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோழிக்கடை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வண்டியில் வச்சு கோழிக்கடை. மற்ற 6 நாள் அது இருக்காது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா கடை வாங்கி அட்வான்ஸ் போட்டு எல்லாம் போட்டிருப்பாரு, இவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் போடுவார். அந்த மாதிரி நிறைய சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோழிக்கடை மாதிரி திறக்குது. ஆனால் சிஎஸ்ஐ ஆர்சியில் ஏன் கூட்டம் போது தெரியுமா? அவன் சர்ச்சை திறந்து வச்சுட்டு ஆத்துமாக்களுக்கு வெயிட் பண்ணுறான். இங்கே ஆத்துமாக்கள் சர்ச்சை திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருக்குது. ஃபோன் பண்ணி பாஸ்டர் கேட்குது, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, எங்கே இருக்கீங்க? நான் ஒரு ஊழியமாக நான் சவுதி வந்திருக்கேன் பாஸ்டர், ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸாக இருக்கும், நான் இப்போ அசிஸ்டண்ட் அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்கு ஜோம் பண்ணுவார், கூட நானே உங்களுக்கு ஃபோனில் ஜோம் பண்ணுறேன். 1 மாதம் கழித்து வராரு, சர்ச்சை அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான் சர்ச்சை. அவர் பாஸ்டர்ஸ் மீட்டில் வந்து சாட்சி கொடுக்குறாரு, என்னுடைய உடன் ஊழியரை நம்பி விட்டு போனேன், அவன் என் ஆடுகளை திருடி கொண்டு போய் புது சர்ச்சை ஆரம்பித்து விட்டான். அவன் திருடிட்டுலாம் போல, எவன் சோறு போட்டானோ அவனுக்கு பின்னாடி ஆடு போயிடுச்சு. நீங்கள் தான் சோறு போட இங்கே இல்லையே. நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த அசிஸ்டண்ட் ரொம்ப நல்லவன். ஏன் தெரியுமா? அவன் சர்ச்சை மட்டும் கொண்டு போயிருக்கான். நீங்கள் விட்டுட்டு போன இன்னொன்று அவன் உங்ககிட்டே விட்டுட்டு தான் போயிருக்கான். புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, அவன் சர்ச்சை மட்டும் எடுத்துகிட்டு போனான். ரொம்ப நல்லவன் அவன். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சர்ச்சு இனி 7 நாளும் திறக்கணும். எதுக்குங்க 7 நாள் திறக்கணும்? எதுவும் வேணாம், டெய்லி ஜாம் பண்ணுங்க, 1 மணி நேரம் உட்காந்து. தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது இருக்கட்டும், பரலோகத்துக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையாவது வரட்டும், இந்த சர்ச்சு 7 நாள் திறந்துருக்கோன்னு. ஸ்கூல் 6 நாள் வேலை செய்யுது, ஹாஸ்பிட்டல் 7 நாள் வேலை செய்யுது, டிவி 7 நாள் வேலை செய்யுது, எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் 7 நாள் வேலை செய்யுது. நரகத்துக்கு போகிறதெல்லாம் 7 நாள் வேலை செய்யுது, பரலோகத்துக்கு போகிறது மட்டும் 1 நாள் வேலை செய்யுது. இது என்ன கான்செப்ட்? அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள். ஒரு மண்ணாங்கட்டி செய்யாது, அவ்வளவுதான், எதுவும் செய்யாது. சர்ச் must be open for 7 days. காலை 5:30-6 மணிக்கு பாஸ்டர் டி மோகனை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஜி சர்ச்சு. அவரை பார்த்தா நிறைய பேருக்கு போறாம, பெரிய சர்ச்சு வச்சிருக்காரு, அடுக்கடுக்காக வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு மனுஷன். அவர் சர்ச்சு 7 நாளும் திறந்துருக்கோம், 24 மணி நேரம் திறந்துருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் டி மோகன் சர்ச்சு 24 hours ஓப்பன், மூடவே மூடாது. பரலோகம் நம்புது அவரை. அவரை பற்றி நீங்கள் 1000 குறை சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, ஆனால் அவரை மாதிரி உழைக்க கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா சபை அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் ஸ்பிரிச்சுவலி. உங்கள் சர்ச்சு வாரத்துக்கு 1 நாள் 3 மணி நேரம் திறந்துருக்கோம், அதுக்குள்ளே வந்து ரேஷன் கடை மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். ரேஷன் கடை கரெக்டாக 8 மணி நேரம் திறந்துருக்கோம், அப்புறம் மூடிடுவாங்க. ஸோ சர்ச் மஸ்ட் பி ஓப்பன் ஃபார் 7 days. உங்கள் ஆத்மாக்களை குறித்து உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். கண்டிப்பாக என் சபை 100% பரலோகத்தில் போகும். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஆடு காணாம போனாலும் கர்த்தர் கேட்பார். அதுக்கு தான் கர்த்தர் இவ்வளோ கொடுத்துருக்கிறார் நமக்கு. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புலேருந்து செருப்பு வரைக்கும் கர்த்தர் வாங்கி கொடுத்துருக்காரு. அத்தனையும் காணிக்கையில் வாங்குறது மறந்துடக்கூடாது.
அத்தனையும் காணிக்கையில் வாங்குறது. இவ்வளவும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு காரணம், உங்ககிட்ட கொடுத்த அவர் ரத்தம் செஞ்சு சம்பாதிச்ச ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு நீங்கள் கொடுத்துருவீங்கன்ற ஒரே நம்பிக்கை மட்டும். வேற எதையுமே ஊழியக்காரன் கர்த்தர் கேட்கல. ரெண்டாவது, இப்போ பைபிள் சொல்லுது கால் பங்கு ஜனங்க சாவாங்கன்னு, இவங்க சொல்றாங்க 500 கோடி பேர் சாவாங்கன்னு. அது எவ்வளவோ, ஆனால் பைபிள் சொல்றதை நான் நம்புறேன். ஏன்னா பைபிள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மரிக்கிற கூட்டத்தில் உங்கள் சர்ச்சை சுற்றி இருக்கிற நான் பிலீவர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? உங்கள் சர்ச்சை எவ்வளோ நான் பிலீவர்ஸ் இருக்காங்க? அத்தனை பேருக்கும் குறைஞ்சபட்சம் உங்கள் சபையை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்காவது அல்லது ஒரு 5 கிலோமீட்டருக்காவது அந்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்மாக சுவிசேஷத்தை சொல்லிவிடுங்கள். இல்லைங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டீங்க, இப்போது அழிவு வருதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக காப்பாற்ற போகிறோம். லாஸ்ட் சான்ஸ். இந்த பாரத்தோட இனி ஒரு ஆத்மாவையும் பார்க்கும்போது இது கண்டிப்பாக காப்பாற்றப்படணும். நோவா வேலைக்குள்ளே போகவே இல்லையாமா, கடைசி 7 நாளைக்கு முன்னாடி தான் உள்ளே போயிருக்கிறான். அது வரைக்கும் அவன் வெளியே நின்று நீதியை பிரசங்கிச்சிருக்கிறான். ஒருத்தன் வந்துட மாட்டானா? ஒருத்தன் உள்ளே வந்துட மாட்டானா? ஆடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு, ஒருத்தன் வந்துட மாட்டானா? அந்த வாரம் வசனம் சொல்லுது, நோவாவை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் அப்படியே வாசலை நின்று எதிர்பார்த்துட்டே இருக்கான். கடைசி நிமிஷத்தில் எவனா வந்துட மாட்டீங்களாடா, உள்ளே ஓடி வந்துட மாட்டீங்களா? கர்த்தர் அவனை விட்டு போது நோவா, அவனும் வரமாட்டான்டான்னு கதவை சாத்திட்டார். அதை விட 100 மடங்கு ஆத்ம பாரத்தோடு காத்திருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஏன்னா நம்ம சபையை சுற்றி இருக்கிற 3 to 5 கிலோமீட்டர் இருக்கிற நான் பிலீவர்ஸ் ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தால் அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும். இதில் எப்படி என்கிரீஸ் ஜனங்க சாக்க போகிறாங்க, எப்படி கொத்தா சாக்க போகிறாங்க தெரியாது. நீங்கள் கொரோனாவில் பார்த்தீங்க தானே பல்காக போச்சு. பாம்பேயில் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் என் நண்பர் பாஸ்டர் இருக்கார், அவர் போய் பார்த்தது இது. அந்த வழியாக ஜனங்களை ஹெல்ப் பண்ணலான்னு போனால் பயங்கர துர்நாற்றம். போய் உள்ளே பார்த்தா ப்ளூ கலர் பிளாஸ்டிக் கவர், பெருசாக இந்த லாரி மேலே போடுவாங்கள்ல அந்த கவர், அது போட்டிருக்கு. இவர் கூட சேர்ந்தவங்களாம் போய் அந்த கவரை ரிமூவ் பண்ணால் ஒரு 30 டெட் பாடி கிடக்கு. எரிக்க வழி இல்லாமல் யாரை கொண்டு வச்சுட்டு கவரை போட்டு மூடி அந்த இடத்துல ஒரு கல்லுகளெல்லாம் வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் அங்கேருந்து அழுதுகிட்டு ஃபோன் பண்ணார், இந்த நிலைமையில் இருக்குது, கவர்மெண்ட் கணக்குக்கே வரல, அவங்க யாருன்னே தெரியாது, அழுகி போச்சு. ஏன்னா பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லாரும் வந்து அங்கே வேலை செய்வாங்க, ரோட்லேயே படுத்து கிடப்பாங்க, யாருன்னு தெரியாது. கண்கூடாக பார்த்தோம், பல்காக செத்தாங்க. இப்போ வரப்போகிறது அதை விட மோசமான காலம். இதான் ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். அதனால தான் ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அசட்டையாக எடுத்தீங்க, அந்த நாள் வரும்போது அதுக்கப்புறம் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொன்னால் பரலோகம் உங்களை மன்னிக்குமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது, அது உங்களுக்கும் பரலோகத்துக்கும். பட் இதே ரட்சண்ய நாள். 2 வேலை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். இனி நான் இப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இனி இந்த கூட்டமைப்புகளுக்கு ஓடுறதெல்லாம் நிறுத்திடுங்க. போதும், உங்கள் ஐக்கியம் திருச்சியை காப்பாற்றினது போதும். ஏதாவது ஒரு நல்ல ஐக்கியத்தை ஒன்று வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. சகோதரர்கள் கூடி வர்றது நல்லது, ஏதோ ஒன்றில் இருங்க. மிச்சம் 6 நாளும் உங்கள் சபைக்கு வேலை செய்யுங்க, உங்கள் சபைக்கு வேலை செய்யுங்க. நாங்கள் எங்களுக்கு வேலை செய்ய சொல்லலை, உங்களை அந்த பாரத்தில் தான் சொல்கிறேன். காலையிலையும் மாலையிலையும் சபை திறந்துருக்கட்டும், யார் வராங்கன்னு யோசிக்காதீங்க, நீங்கள் திறங்க. ஆத்துமாக்களை அனுப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல திறந்தா தானே அனுப்புவார். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு புதன்கிழமையிலையோ வியாழக்கிழமையிலையோ பைபிள் ஸ்டடி ஆரம்பிங்க. எங்கங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆள் வர மாட்டேங்குது, பைபிள் ஸ்டடிக்கு யார் வருவான்னு கேட்காதீங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்கி நீங்கள் கொடுங்க. இன்னைக்கு அப்படி வார்த்தை கொடுக்குற ஊழியக்காரன் ரொம்ப குறைஞ்சிட்டா, பஞ்சம். நீங்கள் கொடுங்க, பரலோகம் உங்களை நம்பி 50 கிலோமீட்டர்லேருந்து கூட ஆள் அனுப்போம். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் பரலோகத்துக்கு, பரலோகத்தை நிமித்தம் நான் சொல்கிறேன், ஏன்னா அனுபவிச்சதை சொல்கிறேன். நான் சர்ச்சு பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு பைபிள் டீச்சர். ஒரு சபைக்கு நான் பைபிள் டீச்சராக இருக்கிறேன். நான் எனக்கு முடிஞ்ச போது தான் அங்கே எடுப்பேன். வாரம் ஏதாவது ஒரு நாள் எடுப்பேன். அது எந்த நாள் வேணா இருக்கும். ஒரு நாள் டியூஸ்டே எடுப்பேன், ஒரு வாரம் புதன்கிழமை எடுப்பேன், ஒரு வாரம் வியாழக்கிழமை எடுப்பேன். நேற்று வெள்ளிக்கிழமை திடீர்னு தான் சொல்லுவேன், இந்த மாதிரி நாளைக்கு வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு. கர்த்தருடைய நாமத்தை